அடுத்து என் ஒய்ஃபு கார் எடுக்க வருவா சார். போங்க சார், போய் கிளியர் பண்ண சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை கார்த்திக், உங்கள் பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சுற ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு வந்தவங்க இப்படி காரை குறுக்க நிறுத்திவிட்டாங்க. ஃபங்க்ஷன்னா அப்படிதான் சார், விடுங்க சார். பார்த்தீங்களா அறிவழகன், கோபப்பட வேண்டிய யூத்தே பொறுமையாக போகிறாரு. நீங்கள் ஏன் சார் பிபியை வச்சுட்டு இப்படி கொதிக்கிறீங்க? செக்ரட்டரி சார், என்ன சார் இஷ்டத்துக்கு வண்டி எப்படி குண்டக்க மண்டக்க விட்டு நான் இப்போ வண்டி எடுக்கிறது ஆஃபீஸ் போகிறது? நீங்கள் ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? முதல்ல போய் வண்டி எடுக்க சொல்லுங்க சார். என்ன சார் பார்க்குறீங்க? போங்க சார். பார்த்தேன் சார் உங்கள் யூத்தோட பொறுமையா. போங்க சார், போய் சொல்லுங்க சார். என் லெவலுக்கு என் மகள் இங்கே குடியாமத்தனும் இல்லை. சிட்டியில் நமக்கு ஏகப்பட்ட வீடு இருக்கு சார். என்ன குடும்ப ஜோசியர் தனி கொடுத்தனை வச்சா குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ளைக்கும் வேலை பக்கம். அதான் இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டேன் சார். நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்கல்ல சார். புள்ள பாக்கியம் மட்டும் இல்லைங்க, பிறக்க போற குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் இங்க இருந்து போறீங்க. செக்ரட்டரி சார், டைம் ஆச்சு, ஆபீஸ் போங்க சார். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். கார்த்திக் தம்பி உங்க பக்கத்து வீடு தான் சார். நல்லதா போச்சு. அம்மா இளவரசி, என்னங்கப்பா? தம்பிக்கு பால் கொண்டு வந்து கொடுமா. சரிங்கப்பா, இந்தாங்க. ஹலோ. பரவாயில்ல பரவாயில்ல, அதான் தங்கச்சி வந்துருச்சுல. வெல்கம். சரி சரி. கார்த்தி பாத்தீங்களா, பாலுக்கே வெள்ளி டம்ளர். நீங்க எதுக்கு வந்தீங்க? லட்டு திங்க வா. என்ன தம்பி, பால் சுடுதா? ஆத்தி தர சொல்லவா? இல்ல சார், சாருக்கு லட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா. இன்னொன்று வைங்களேன். கொடுத்துட்டா போச்சு. பையன் நல்லா சாப்பிடுங்க சார். சுகர் இருக்குப்பா. சார், பார்க்கிங்ல என் பைக் எடுக்கணும். உங்க காருக்கு இடையில நிக்குது. அப்படியா? எங்க வைங்கல மாப்பிள? மாமா, தம்பி டூ வீலர் எடுக்கணுமா? நம்ம வண்டியில் எடுக்க சொல்லுங்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். என்ன கார்த்தி, லேட்டா? ஆமாண்ணே. மார்னிங் சார். இது லாஸ்ட் வீக் சப்ளை பண்ண மெட்டீரியல் டீட்டெயில்ஸ், இது ஆர்டர் காப்பீஸ், இது அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உட்காரு. முதல்ல ஃபோட்டோவை பாரு. பையன் எப்படி இருக்கான்? யார் சார்? நம்ம ரம்யாவுக்கு பொருத்தமாக இருப்பானா? ரம்யாக்கா பொருத்தெல்லாம் இருக்கட்டும் சார், மற்ற விஷயம்லாம். நம்ம ஊர்லேருந்து போய் செட்டில் ஆன ஃபேமிலி. சிட்னியில் சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாங்க. பையன் நல்லா படிச்சிருக்கான், அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கான். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்குது. நீயும் பார்த்துட்டு ஓகே சொன்னேன்னா நிச்சயார்த்தம் பண்ணிடலாம். சரி சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார். பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தீங்கல்ல? பீஸாவா? நான் ஆர்டர் பண்ணலையே. ஆமாம் மேடம், இந்த அட்ரஸ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு பாருங்க. நம்பர் சரிதான், ஆனால் நான் ஆர்டர் பண்ணலங்க. நம்பர் சரின்றீங்க, உங்கள் வீட்டில் வேறு யாராவது? இங்கே யாரும் சொல்லலைங்க, வேற எங்கேயாவது போய் கேளுங்க. சரி மேடம். ஹலோ, பீட்சா ஆர்டர் பண்ண கரெக்டாக பார்த்து கொடுக்க மாட்டீங்களா? மேடம், நீங்கள் தான் 262 நம்பர் மாற்றி கொடுத்துருங்க மேடம். அதனால என்ன? ரொம்ப பேசாத. ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ண வேண்டியது தானே? உங்கள் நம்பர் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப் வருது மேடம். சும்மா போய் சொல்லாத. உனக்கு ஒன்றும் தெரியாதா? தப்பு. நீ புதுசா வேலைக்கு செஞ்சியா? அறிவில்ல, ஸ்டூபிட். கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களா? இடியட். நான் ஒரு ஃபோன் பண்ண உன் வேலையை போயிடும் தெரியுமா? சும்மா பேசாத. போயா. பீஸா படத்தில் ஒரு பேய் வீட்டில் மாட்டின மாதிரி. மேடம், எவ்வளோ நேரம் தான் இருக்கு? மேடம், ஹோட்டல் அஞ்சப்பர்லேருந்து வந்திருக்கேன் மேடம். எங்கள் வீடு இல்லைப்பா, இல்லை பக்கத்தில். மேடம், கதவு தட்டினேன், கதவு திறக்கல. ஃபோன் பண்ணேன், ஃபோனும் அட்டன் பண்ணல. லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இது அப்புறம் கொடுத்துறீங்களா? பில் பே பண்ணிட்டாங்க. என்ன மேடம், எவ்வளோ நேரமாக நிற்கிறது? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கதவும் திறக்க மாட்டேங்கிறீங்க. நிறுத்து. வாசலில் நின்றுட்டு இருக்க முடியுமா? இந்தா, இதை வச்சுக்கோ. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? தேன்மொழி. சாரி. ஏங்க, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு 3 வேளையும் கடையில் வாங்கி சாப்பிடுது. குடும்ப பொண்ணு, ஒரு தடவையாவது சமைக்க கூடாதா? அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கு, சாப்பிட்டு போகிறாங்க. சட்னி ஊற்று. ஊத்துமா? நீங்க சட்னியை ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஏய், தோசை ஆறுது, ஊத்துடி. அப்புறம் நானும் ஹோட்டலுக்கு போயிடுவேன். போவீங்க போவீங்க ஹோட்டலுக்கு. அப்படி குத்துனா என்னதான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வீட்டு தோசை மாதிரி வருமா? ஆமா, அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அது ஒண்ணுதான் குறைச்சு.
அந்த சிடுமுஞ்சி கிட்ட யார் ஃப்ரெண்டாவா? அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா, நீங்க எப்போ பார்த்தீங்க? அன்னைக்கு பால் காசுறப்ப லட்டு கொடுத்துச்சுல. பொண்ணு நல்லா தான் இருக்குது. பொண்ணு நல்லா தான் இருக்கு, உங்க பொண்ணு தான் சரியில்லை. இவ்வளோ கஷ்டத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டா என்ன? நீங்க இருக்கும்போது அதெல்லாம் இருக்குமாமா? விட்டா வீடு வேலைலாம் ஜெய சொல்கிற போல் இருக்கு. வெண்ணிலா வீடு பட்ஜெட் ஃபேமிலி, எல்லா வேலையும் சேர்த்து தான் செய்யணும். உன்ன இதை ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணிடுறி. என்ன லட்டு மொட்டை மாடி கொடுக்குது? ஏங்க? ஸ்லிப் ஆயிடுச்சு. ம், கண்ண முடியல என்ன வித்த காட்டுறா. என்னங்க? புழினொன்னு. ம்ஹும். இந்த மொழி முடிக்கிறா. இதுதான் குமரி முத்து யோகாவோ? என்ன ஆச்சு? இல்ல உதறேன். உதறல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாமா. ஐயோ, லட்டு தவம் கலைஞ்சிட போகுது. என்னாச்சுங்க? பாப்பா பாலத்துக்கு போட்டா அதான். ம்ஹும். பாப்பா கூட்டிட்டு நீங்க கீழே போங்க. ஏன் எதுக்கு என்ன கீழே போய் சொல்ற? போங்கன்னு சொல்றேன்ல. ஏய், டிவி பார்த்துட்டு இருந்தோம் மேல வர சொல்லிட்டு இப்ப கீழே போய் சொல்ற. ஹெல்ப் பண்ண வேணாமா? ஐயா சாமி, நீங்க கீழே போறதே பெரிய ஹெல்ப் தான், போங்க. இங்க வரு, நாங்க எதை பார்த்து மயங்குற ஆள் கிடையாது, அது உனக்கே தெரியும். வா பாப்பா, நம்ம டிவியில போய் யோகா பார்ப்போம். இந்தாடா பால், கீழே போய் விளையாடுவோம் வா. கோலங்கத்தில் வந்து யோகா பண்றாங்க. யோகா தானே? என்னங்க? ஆபத்துல இருந்து உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, யாருன்னு பாரு. ஹலோ. ஹலோ, யாருங்க? ஃபோனில் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினச்சேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்னைய சாப்பிட்டீங்களான்னு கேட்க நீ யாரு? எதுக்கு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ற? இருங்க மேடம், உங்களுக்கு 500 rupees டாப் அப் பண்ணியிருக்கேன், வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிங்க. நீ யாரா எனக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு? எப்பயாவது என் ஞாபகம் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிட மாட்டீங்களாங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு சண்டே, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். டேய், அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? ஜாலி இல்லை. சீ, ஃபோனை விட. இல்லை மேடம். பொறுக்கி ராஸ்கல். அன்னைக்கு பிரியப்பட்டு கையை காட்டினால ஒரு இடம். அத அப்பா பேசி முடிச்சிட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏதோ வில்லங்கன்னு சொல்லி. அதெல்லாம் தூள் ஆக்கிட்டேன்டா. வர்ற வெள்ளிக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன்டா. என்னப்பா வெள்ளிக்கிழமையா? வர்ற வெள்ளிக்கிழமை. அப்பா ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா. சரி, நீ அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு என்ன கூப்பிடு. ஓகேப்பா. சாந்தி அக்கா, வந்துட்டோமா. இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏன் கத்துறாங்க? அம்மா, பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தராங்கம்மா. இது குடியிருக்க அபார்ட்மெண்ட் தானே? அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க? போய் சொல்லுங்க. அம்மா, அவங்க காசுக்கு சொல்லி கொடுக்கலமா, இலவசமாதாம்மா சொல்லி கொடுக்குறாங்க. என் புள்ள கூட அங்கதாம்மா படிக்குது. வெரி குட். நாளைக்கு டைம்க்கு வந்துடணும், ஓகேயா? எல்லாரும் படியில பார்த்து இறங்குங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வாரம் நான் வைக்க போற டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு gift. என்ன gift மிஸ்? அது சஸ்பென்ஸ். பை மிஸ். பசங்க தானேமா, நீங்க வர வேண்டியதானே? வாங்க. இதோ போறாங்களே இந்த அம்மா, சி பிளாக்ல இருந்து வராங்க. மருமக சோறே போடுறதில்ல. வெண்ணிலா அம்மாதாம்மா ஆதரவு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சார் எனக்கு. விக்னேஷ், கண்டிப்பா வந்துறேன் சார். 5 minutes ஒர்க் சார் அது. எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறது? இறங்கும் போதே கால்ல ஹெட்போன் எடுத்து மாட்டிக்குவியா? இப்போ என்ன வேணும்? எனக்கு சிட்டி சென்டர் போய் ஒரு மேக் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வரேன். சான்சலர் ரசி பக்கத்துல வர கடையா இல்லையா? எனக்கு அதுதான் வேணும், அங்கதான் வேணும். முடியுமா முடியாதா? முடியாது. டேய் விக்னேஷ்,
யாரா நீ? நான் ஒருத்தி இங்க கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. இப்ப போ. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் பார்க்கறோம்ல. பாக்கட்டும், எல்லாரும் பாக்கட்டும், எனக்கு என்ன? நான் கேட்ட லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வருவியா மாட்டியா? முடியாது. முடியாதுன்னா போ. ஈவினிங் வரும்போது வீடு பூட்டி இருக்கும். நோ ப்ராப்ளம். என்கிட்ட தான் ஒரு கீ இருக்கு. நீ இருப்ப, வீடு இருக்கும், ஆனா நான் இருக்க மாட்டேன். ஏன்? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். மாமா ஒளியே எழுக்குற. இப்போ என்ன வேணும்? லிப்ஸ்டிக் எத்தனை வேணும்? only one. முடியாது. ஒரு டசன் வாங்கிட்டாரு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த ப்ராப்ளம்? நீங்க கேட்டதுதான் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், ஃபீல் கம்ஃபர்டபுள். ஹலோ மிஸ்டர் பத்மநாபன், வாட் இஸ் த ப்ராப்ளம் தேர்? கிச்சு பிடிக்காதுங்கிறோம்ல. எங்களுக்கு பிடிக்கும்ன்றோம்ல. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. என்ன பக்கத்து வீட்டில் போய் வச்சுக்க முடியா? மறந்துருந்தேன், ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன? இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு காலையில நம்ம அபார்ட்மெண்ட்ல போட்ட ஆட்டோ இருக்கே, அப்பப்பா. என்ன ரோட்லயே யோகா டெமோ பண்ணி காட்டிட்டாளா? அது இல்லைங்க, தான் ஒரு பொண்ணுன்றதை மறந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி புருஷனை பேசின பேச்சு இருக்கே, எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கலங்க. ஏய், அவ சிட்டிலே பிறந்து வளர்ந்த பொண்ணு, அப்படி இப்படி தான் இருப்பா. விடு. அப்ப என்ன எங்களை பட்டிக்காடுன்றீங்களா? ஒரா மாதிரி விடிஞ்சா வெளில போய் அடைஞ்சா கூடு வந்து சேர இந்த அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில பிடிக்குதோ பிடிக்கலையோ அக்கம் பக்கத்துல பேசணும், பழகணும். அதுதான் நல்லது. ஏங்க, எனக்கு என்னமோ பழக தெரியாதுன்னு அட்வைஸ் பண்றீங்களா? போதும், அவளுக்கு நீங்க கொடுத்த சர்டிபிகேட். அப்ப நீ கசகசா? கசகசாவும் கிடையாது, சீரகமும் கிடையாது. தேன்மொழி தெரியுமா உனக்கு? தெரியுமே, கார்த்தி வைஃப் தானே? இந்த ஃபிளாட்ல எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே? அவளை என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவும் நல்ல விஷயம் தானே? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்த நம்ம ஏன் படுத்துக்கிட்டே பேசக்கூடாது? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். Why? Why? Because of my beautician advice, இந்த மாச கோட்டா போன வாரமே முடிஞ்சிருச்சு. எதுக்கு வீண் பிரச்சனை அமைதியா இருந்தா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவியா? உன்னால போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தான் அறிவு வரும். ஒரு குடும்ப பொண்ணு விரட்டி விரட்டி இப்படி தொந்தரவு பண்ற, என்கிட்ட செருப்படி வாங்காம உனக்கு புத்தி வராது. ஹாய். சீ, வாய மூடு. என்னாச்சு? என் புருஷன்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாள் சொல்லாதவங்க இனிமேல சொல்ல போறீங்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அதான். உன்னால அடிக்க என் புருஷன் எதுக்குடா? நானே போதும். தைரியமான ஆம்பளை தான் நேர்ல வாடா. ஹலோ ஹலோ, நான் உங்க பக்கத்துல இருந்தா பேசிட்டு இருக்கேன். போட்ட கலர் போடவே இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? எதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ற? ஏன் மேடம் இவ்வளவு ஸ்வீட்டா ஒரு பேரை வச்சுட்டு ரொம்ப நான் என்ன கூலா ஒன்று கொடுக்கட்டா? அடிச்சி போன வை. போன விட பொறுக்கி. டை ராஸ்கல், பொறுக்கி ஸ்கவுண்டர். பொண்ணு உன் கடைக்கு ரீசார்ஜ் பண்ணி நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் டார்ச்சர் பண்றியா? வாடா வா. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு சீப்பா? நல்லா சும்மா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்டா. இந்த வீட்ல வெளியில விடாம டார்ச்சர் பண்ணது இவன் தான். செருப்பால நாள் போடு போடு. அப்பதான் அறிவு வரும். வெக்கமா இல்ல? நீங்க போங்க மேடம், இவனை நாங்க பாத்துக்கிறோம். இதே மாதிரி தான் என் பொண்ணு ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடிங்க சார் அவனை. நல்ல போலீஸ் சார் அறிவு வர மாதிரி. பண்ணுவோம் அப்படியே. ஹாய் குட்டி, வாங்க வாங்க. சுச்சுச்சோ, அழக்கூடாது. போலாமா? நோ, என் பேர் இளவரசி. இனி நீ அப்படிதான் கூப்பிடணும். ஏன்னா நாம ஃப்ரெண்ட்ஸ். இன்னிலிருந்து வெண்ணிலா குட்டியும் என் ஃப்ரெண்டு தான். ஓகே? மனுஷனுக்கு நாக்கு எதுக்கு படைச்சிருக்கான் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. சுவையை சுவைக்க மட்டும் இல்லைங்கய்யா, அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் காப்பாற்றணும். அவன் தான் மனுஷன். இப்போ உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன், இதை கொண்டு போய் பிசினஸ்ல போட போறேன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கே வட்டி கொடுப்பேன். நீங்க நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம். ஆனா நமக்கு மாசம் ஆனா வட்டியை கொடுத்துடணும். என்னங்கய்யா நீங்க எப்ப பார்த்தாலும் வட்டியை பத்தியே பேசிக்கிறீங்க. எப்படி ரிட்டர்ன் பண்ற மட்டும் பாருங்க. ஏன்னா நான் பண்ண போற பிசினஸ் அப்படி. அது சரி, நல்லா பண்ணி நல்லா நமக்கு வட்டியை கொடுங்க. ஏல ஒய்யவன் தான் நரம்பு இல்லாத நாக்க பத்தி 4 பக்கம் வசனம் பேசுன. அன்னைக்கே சொன்னேன்ல, மாசம் ஆனா வட்டி கொடுக்கணும், 3 மாசம் ஆனா வட்டிக்கு வட்டி போடுவேன், 6 மாசம் ஆனா அடமானம் வச்ச வீட்டை எழுதி வாங்குவேன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் வயமா திரும்பி தந்துறையா, பொட்ட பிள்ளைய வச்சிருக்கையா. சொல்லுடி.
மனசு வைங்கயா. என்னடா இளவரசி? அப்பா இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட என் வீட்டுக்கு வந்துருங்கப்பா. டேய் 4 போடுங்கடா. டேய் ஆமாப்பா நான் சமைக்க போறேன். உனக்கு எதுக்குடா இந்த வெட்டி வேலையெல்லாம்? நீங்க எதுவும் சொல்லாதீங்கப்பா. நீங்க வர்றீங்க சாப்பிடுறீங்க. கையெழுத்து போட்டு அடிக்காதீங்கயா. இருடா. பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்க. போறேன்னு சொல்லிட்டாயா? போறேன். செல்லம், அப்பாவுக்கு பிசினஸ்ல எப்ப நல்லது நடந்தாலும் கரெக்டா உன் போன் வந்துருதுடா. என்னங்க இது கோயில் வீட்டுக்குள்ள உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப புரியுது காய் வெட்டிக்காரையே கருவேப்பிலை கூட இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்க தான் சொன்னீங்கல்ல போர் அடிக்கும் போது சமைக்கணும் வீட்டு வேலை செய்யணும். அதான் என்னங்க நீங்க கட்டுங்க. என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? என்னங்க இது சாப்பிடுற தட்டுல எல்லாம் முழுசு முழுசா இருக்கு. ஃப்ரை பண்ணணும்ல அதான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்தா ஃப்ரை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இன்னைக்கு நான் சமைக்கிறேன், நீங்க வேடிக்கை பாருங்க. சரி இளவரசி, வெண்ணில பாப்பா எந்திரிச்சிட்டு வா, நான் அப்புறம் வரேன். தேனு அப்பா வரும்போது சாப்பிட நீயும் வரணும். கண்டிப்பா வரேன். மாப்ள, மாமா வாங்க மாமா. என்ன மாப்ள சாப்பிட்டீங்களா? நீங்க வராம எப்படி மாமா? அப்பா என்னம்மா? வாங்கப்பா உட்காருங்க. அசத்துற. என்னடா இது கையில இவ்வளவு பெரிய கட்டு? சமைக்கும் போதுப்பா. என்னையா நீங்க தான் பண்ண சொன்னீங்களா? மாமா நான் ஒன்றும் சொல்ல மாமா. இதுக்கு தாண்டா இந்த கன்றாவி எல்லாம் வேணாம்ங்கிறது. நான் கூட ஹோட்டலில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் மாமா. நீங்க சும்மா இருங்க, எங்க அப்பா சாப்பிடட்டும். பாத்தீங்களாடா என் மக ஒரே ஆளா கல்யாண வீட்டுக்கு சமைச்ச மாதிரி பண்ணியிருக்கிறத. ம் ஆஹா ரசம் அசத்திட்டமா. மாமா அது தண்ணி மாமா. இருக்கட்டும்யா, என் மக சுடுதண்ணி வச்சா கூட சுவையா தான் இருக்கும். சின்னமா பொரிச்ச அப்பளம் கூட மறுமருன்னு இருதையா. ஆமா போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துருவோம். சின்ன காயம் என்னம்மா? எதுக்குப்பா? சபா இளவரசி சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புமா. எதுக்குப்பா? இப்படி அமிர்தமா சமைச்சவன் கைக்கு 5 பவுன்ல வளையல் எடுத்துட்டு வந்துருவான். வா தேனு வா. நீங்க வளையல் வாங்கி போடணும்னா இவங்க கைக்கு தான் போடணும். இவங்க தான் இதெல்லாம் சமைச்சது. யாருமா அவங்க? தேன்மொழி என்னோட ஃப்ரெண்ட், பக்கத்து வீடுப்பா. அப்படியாடா? ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீ என் மக மாதிரி தான். சாப்பிட்டு போ. இளவரசி அந்த பழத்தை உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுமா. சரிங்க. மாப்பிள சேனல்ல மாத்துங்க. ஆப்பிள் ஜூஸ் இந்தாங்க. என்னடி மார்க்கெட்ல ஆப்பிள் வாங்கிக்கனா நெல்லிக்காய் வாங்கிக்கிறம்ப, கேட்டா ரெண்டுத்துலயும் ஒரே சத்து தாம்ப. உங்ககிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கிட்டவா. என்ன வெக்க மழை பொழியுது. இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இளவரசி இருக்காளுங்க. ஆரம்பிச்சிட்டாடா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு. அழகு மட்டும் இல்லைங்க, நல்ல குணமும். இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண இளவரசி? தேன்மொழி என் ஃப்ரெண்டுப்பா, பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. உடனே அவங்க அப்பா நீ என் பொண்ணு மாதிரிதாமா அப்படின்னு சொல்லி பாப்பாக்கு பழம்லாம் கொடுத்தாருங்க. அதுதான் இந்த ஜூஸ் ஸ்டோரியா? ஆமாங்க. ஐயோ பார்த்து பிடிங்க. எங்க அப்பா கொடுத்த அதிக செல்லத்துல எதெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம விட்டுருக்கேன். இந்த கோயில்ல அடிப்பிரதட்சணை பண்ணா நினைச்சது நடக்கும். நீ எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்த, சேலை கட்ட கற்றுக் கொடுத்த, இப்போ சாமி கும்பிட கற்றுக் கொடுக்குற. தேங்க்ஸ்யா. பரவாயில்ல இளவரசி. வருதே இல்லை உங்களெல்லாம். தேன்மொழி சும்மா இருங்க. ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க லவர்ஸ் தான் மேடம். லவர்ஸ்னா பப்ளிக்ல என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் மேடம். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன், கோயில்ல வந்து குடும்பம் நடத்துறேன். போங்க, எங்க இருக்கு வந்துருங்க. என்னடா? சரி சரி சரி. எப்படி? தேங்க்ஸ். நான் தேங்க்ஸ் சொன்னேன். சரி நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? பார்த்தல எப்படி வரணும்னு. எல்லாம் நீ கத்து கொடுத்தது தானே. அங்க பாரு உன் ஆக்ஷனுக்கு ரிப்ளைய. அவ யாரோ இவன் யாரோன்னு 5 அடி கேப் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆமா உனக்கு லவ்னா பிடிக்காதா? பிடிக்குமே. நாங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டவங்க தான். இப்ப புரியுது.
இந்த தேனுக்காக ஹீரோ கார்த்திக் பண்டு மாதிரி சுத்தி சுத்தி வந்திருப்பாரு. சரியா? வந்து வந்தா பரவாயில்ல. எங்க ஊர்ல சில புள்ளப்பூச்சிங்க என்ன விரட்டி விரட்டி படுத்துன இம்சை இருக்கே. எங்க ஊர் சிங்கப்பூர். எனக்கு சிங்கப்பூரா? சும்மா சொன்னேன். எங்க ஊருக்கு வர ரியல் எஸ்டேட் காரங்களாம் சீக்கம்பட்டி சீக்கிரமா சிங்கப்பூர் ஆயிடும் தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. உயர்திரு வட்டாட்சியர் அவர்களுக்கு மேலத்திரு கருப்பசாமி எழுதுவது என்னவென்றால், எங்கள் ஊரில் புஞ்சை பொலியை நேர் செய்வதில் ஏண்டி நான் பஞ்சாயத்து பேசி வாங்கிட்டு வர பணத்தை பூரா பவுடரா அள்ளி கொண்டு தீர்த்துக்கிட்டு இருக்கேன். இளவரசர் அப்படி எங்கே போகிறாரா? நீங்க மட்டும் பாரு எடுத்த சொல்லிட்டா போறீங்க. நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது. இதில் நான் எப்படி சொல்கிறது? வரேன் போ. நீ காரண மேந்தாண்டா, என்னடா திடீர்னு ஊமி ஆயிட்ட? வரேன்டா போடா. நீ அழகண்டா. சீ நாயே, போ போ போ. சும்மா இருங்க. ஏய் கருப்பு, இல்லாத நான் எதுக்கு வரட்ற? இப்போ நாய் போச்சு. மகனே ஜாட பேசுறேன் நீ. தக்காளி 1 கிலோ, வேற கத்திரிக்காய் 1/2 கிலோ, வேற மண்டவளம் 1/2 கிலோ. வேற கேட்டத கொடுமையா, வேற வேறன்னுகிட்டே இருக்காரு. இதெல்லாம் இல்லைங்கிறதால வேற வேறங்கிறேன். அப்புறம் அதையே கேட்டா வேற என்னதான் இருக்கு? நான் மட்டும்தான் இருக்கேன். வேற எதுக்கியா கடையை திறந்து வச்சிருக்காரு? சித்தப்பா தேன்மொழி கிளம்பிருச்சு. தேனா இதுக்கு தான் கடை வச்சிருக்கேன். என்னடா மோட்டரை பிடிச்சி போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க? கரண்ட் இல்லாம இந்த மோட்டரை எப்படி ஓட வைக்கணும் யோசிச்சுக்கிட்டு. கரண்ட் இல்லாம எப்படா ஓடும்? இப்ப நம்ம வாழ்க்கை ஓடலையா? அண்ணே தேன்மொழி வந்துருச்சு. எனக்கு கரண்ட் வந்துருச்சு. பிடிச்சி போட்டு பாதிலே ஓடுறா. பிரிக்கிற வரைக்கும் தான் அம்மா படிச்சிருக்கேன். ஏய் கோணகலத்தா. நம்ம நம்பர் பாய கார்த்திக் பண்ண போறா. சொல்ல துடிக்குது மனசுடா. என்னடா பொசுக்குன்னு விசேஷ வீட்டுக்குள்ள போயிட்டாளுங்க? பங்காளி நம்ம தேன்மொழிக்கு தெரிஞ்சவங்கடா, நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்கடா. ஆமா பங்காளி, அதுவும் சரிதான். வணக்கம் வச்சுக்கிட்டே போவோம். வணக்கம். என்னம்மா தேனே, நீங்களே இப்படி லேட்டா வருது? பஸ் லேட் ஆயிடுச்சு அதான் மேடம். தேனே, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர குபீர் குரூப்ஸ் லேட்டா வரலன்றத சேர்த்து சொல்லு. குண்டுமலை ஒத்துக்கிறேன். உனக்காக தான் உடம்பு குறைக்கிறதுக்கு காலையில மாலையில இளவட்ட கல்ல தூக்கிட்டு இருக்கேன் தேனே. ஐயோ லூஸ். தூக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாத, கல்ல உருட்டிட்டு இருக்கேன்னு சொல்லியா? ஏய், ஒரு நாள் கன்ஃபார்ம்டா தூக்குவோம்டா. அப்ப நீங்க வேடிக்கை பாப்பீங்கடா. எங்கடா தேன்மொழியை காணா? டேய், நீ சொன்னதுனால தான்டா அவ கோச்சிட்டு போயிட்டா. இதே நான் பேசியிருந்தா நாண்டுகிட்டு செத்துருப்பான். டேய், தொப்பி உள்வாங்கினது வேஸ்டா போயிடுச்சுடா. டேய் பங்காளி, அங்க வரியா தேங்காய் போய் கொடுக்குறாங்க. ஆளுக்கு 4 தேங்காய் மேனிக்கு முன்னாங்க 12, சில்லா போட்ட 48, 96 வருமியா? உன் மளிகை கடை பத்தி மன வீட்டிலடா காட்டுவேன். பாக்குறாயா? ஏய் மீச கோல ஒருத்தன் பாக்குறாயா? மை வைக்கிற மாதிரி நடிப்போம். நான் போய் மை வச்சிட்டு வந்துறேன். டேய், மையிலடா மையிடா. எல்லாம் ஒண்ணுதான்டா. எந்த கல்யாணத்தை நீ மை வச்சிருக்க? நான் பண்றேன். நான் குடுக்குறேன். அதெல்லாம் கொடுக்கலாம். போங்க போங்க. 500 ரூபாய் இருக்கு, ஒண்ணா சேஞ்ச் இல்ல. போங்க ஐயா. இல்ல இல்ல அண்ணே. போங்கடா. ஐயப்பா. அல்லாதீங்க. இருங்க. என்ன உட்காருங்க. ஏய், கலை எடுத்து வாப்பா. தண்ணி வை. சோத்த கொண்டு வா. குழம்பு ஊத்து. தண்ணி வேணா கடைசியா. தண்ணி வை. சாப்பிடுறா. போட்டாச்சு அந்த பக்கம் போ. தண்ணியில ஊத்தி கஷ்டப்படுங்க. கவுத்துங்க. ஆரம்பிடா. இரு ஆறு நீங்க சாப்பிட்டுட்டு சொல்றோம்னே. சொல்லிட்டு சாப்பிடுங்க. விட மாட்டியே. கையெடுங்க, வலிக்குது. நாங்க மாப்பிள்ளை வீடு. மாப்பிள்ளை வீடா? பயந்துட்டா ஐயா. ஏய் எல்லாம் இங்க வாங்கப்பா, வாங்க உள்ள. இவங்களை யாருன்னு கேளுங்க. ஓய், யாரு நீங்க? பாஸ், இவன் மட்டும் தான் மாப்பிள்ளை வீடு. நாங்க 2 பேரும் பொண்ணு வீடு.
இங்கேயும் குத்துவோம். இருங்கடா ஏங்க 1.5 மணி நேரமா குத்துறீங்களே காரணத்தை சொல்லிட்டு குத்த கூடாது. இது பொண்ணு வீடும் கிடையாது, மாப்பிள்ளை வீடும் கிடையாது. அங்க பாருங்கடா, அப்புறம் காது குத்து வீடு. வழியில ஏதோ கொலை இருக்க போக வாங்கன குத்த மறைக்கிறதுக்கு சட்டையை துவச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு டவுட். இங்கேயுமாடா எல்லா ஊர்லயும் அடிப்பாங்க, இந்த ஊர்ல மட்டும் ஒரு சைஸா கைய மணிக்கிட்டே குத்துறாங்கடா. காது குத்து விடல, அதான் இப்படியே 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 குத்துறாங்க. அதை விடுங்கடா, வாங்கின கூட்டாங்குத்துல ஆசாரிய சேர்ந்து குத்திருக்காண்டா. அம்புட்டு குத்துலயும் ஆசாரி குத்துன்னு எப்படா கரெக்டா சொல்ற? அதானே இப்படிடா ஆசாரி குத்தே தான்டா. ஊசி அப்படியே விட்டு போயிருக்கியா? இனிமே தேன்மொழிய நாம ஃபாலோ பண்ண கூடாதுடா. தேன்மொழி தான் நம்மள ஃபாலோ பண்ணணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்டா. தேனு நடந்து போகும்போது அவனை கொஞ்சம் முன்னாடி நாம நடந்து போனோம்னா அப்படியே அவன் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும்டா. தேன்மொழி, என்ன எங்க குரூப்ல நீ யாரை லவ் பண்றேன்னு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆமா, உங்க குரூப்ல தான் ஒருத்தர் லவ் பண்றேன். அப்ப யாருன்னு தைரியமா சொல்லித்தேனே. லூசுங்களா, உங்க குரூப் தானே சொன்னேன், உங்களை நான் சொன்னேன். 8ஆம் கிளாஸ்ல இருந்து குழப்பறதே உன் வேலையா போச்சு. நம்ம எப்படி 8ஆம் கிளாஸ் படிச்சோம்? அவளை சொன்னேன். ஓ, இன்னைக்காவது புரியுற மாதிரி விஷயத்த சொல்லு. கார்த்திக் மாமா, அவரை தான் லவ் பண்றேன். என்னது, கார்த்திக் மாமாவையா? கார்த்திக் மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அந்த ஆளுக்கு ஒரு புள்ள கூட இருக்குடா. அந்த குடிகாரனையா காதல் பண்றேங்கற? கார்த்திகோட மாமா இல்ல, ஏ மாமா கார்த்திக். கார்த்திகா எல்லாத்துக்காரன் அந்த கருவா போய் தான்டா. நான் என்னடா பண்ணேன்? கார்த்திக் பாட்டை போடு, கார்த்திக் பாட்டை போடுன்னு நம்ம சாதாரண கார்த்திய நவரஸ்டாகடா ஆக்கிட்டியாடா. அந்த பாட்டை போடும் போதெல்லாம் அவன் என்னை பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாடா. இப்பதான்டா தெரியுது அந்த ரியாக்ஷன் பாட்டுக்கு இல்ல, நம்ம பையன் கார்த்திக்கு. மன்மத ராசாக்களா? யாரா? நம்ம பாடகர்ரா. ஏன் ஐயனார் சிலை கீழே ஆப்பாய் கிடக்குறீங்க? பாடகரே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போனேன், அங்கிட்டு உங்களை ஆளை காணோம். இனிமே எங்களுக்கு அங்க சோழியே இல்ல. உங்க சிச்சுவேஷன் தகுந்தாப்புல ஒரு பாட்டு பாடுறேன், கையில கண்ட காசை கொடுங்க. ஐயோ பாடகரே, 10 பைசா இல்ல, பாக்கெட் இல்ல. இருக்கா? இங்க பாக்கெட் இருக்கு, ஆனா பைசா இல்ல. உங்க பக்கத்துல இருக்கிற பாக்கெட் நோண்டும் போது தெரிய வேணாமா? என்கிட்ட இல்லன்னு. எத்தனை நாள் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுருக்கேன், இன்னைக்கு காசு இல்லாம பாடுறேன். நன்றி விசுவாசம்டா. ஐயோ, நான் அதுக்கு ஃபீல் பண்ணலடா. இதுவும் கார்த்திக் பாட்டு. ஐயோ, என்ன நீ உன் லவ் ஸ்டோரியில ஹீரோ இல்லாம காமெடியன்ஸை பத்தி சொல்ற? ஹீரோனா உன் ஹஸ்பண்ட் கார்த்திக். மாமாவா? என் கார்த்திக் மாமா சென்னையில இருந்து ஒரு நாள் ஊருக்கு வந்தார். ஐயோ, நிறுத்துவா, கூலிங் கிளாஸ்ல போட்டு கலக்குறீங்க. என்ன ஆபரேஷன்? உங்க கார்த்திக் மாமா என்னடி லவ் பண்றேன்னு சொன்ன, இப்ப இப்படி பயந்து ஒளியற? அந்த பயலுக கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ சும்மா சொல்லிருப்பா போலடி. இல்லடி, நான் கார்த்திக் மாமாவை லவ் பண்றது உண்மைதான், ஆனா அவருக்கு தெரியாதுடி. அப்படியா? நான் வந்துட்டான்டா காதல் துரோகி. யாரும் திரும்பாதீங்க. ஏய், என்னங்கடா பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? பாக்குற மாதிரியா வேலை பண்ணிருக்க நீ? நாங்க கஷ்டப்பட்டு வேறு சிந்தி விளையாடுவோம், நீ விளையாடாமலே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போயிட்டியடா. ஆமாடா, நாங்க பல்பை மாட்டி சுவிட்சை போடுவோம், நீ கரண்ட் பிடிக்கிட்டு போயிடுவ. என்னடா இவன் ஒன்று சொல்றான், அவன் ஒன்று சொல்றான். நானும் ஒன்று வச்சிருக்கேன்டா. என்னதான் ஊருக்குள்ள நம்மள மாதிரி நல்லவங்க 4 பேர்
இல்ல 3 பேர் இருந்தாலும் டவுன்ல இருந்து ஸ்டைலா வரவன அந்த கிராமத்து பிள்ளை லவ் பண்ணுதுங்க. என் 16 வயசுல இருந்து இதைத்தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் 16 வயசுல இருந்து இல்லடா, பாரதி ராஜா 16 வயதுல இருந்து இதான் நடந்துட்டு. சரியா சொன்னடா. ஏய் மொட்டை வெயில்ல மொக்க போடாதீங்கடா. என்னடா நீயும் தேன்மொழி லவ் பண்றீங்களாமே? தேன்மொழியா? நடிக்கிறான் பாரு. எந்த தேன்மொழி? சரோஜா தேவிக்கு சித்தி. டேய் இவன் அதுக்கும் பிராக்கெட் போடுவான்டா. 3 பேரையும் மூக்கு மேலேயே குத்த போறேன். என்னன்னு சொல்லுங்கடா. நீ உங்க நொத்த பண்ணும் லவ் பண்றது ஊருக்கே தெரிஞ்சிருச்சா? ஊருக்கே வா? எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்ப ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். ஏய் வெறுப்பத்தான் போங்கடா. அக்கா வாப்பா கார்த்தி, எப்படி இருக்க? இருக்கேன். என்னையா இப்படி அழைச்சு போயிட்ட? வேலை அதிகமாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் சொல்றாரு உங்க வீட்டுக்காரு? இந்த குடியார பயலுக்கு வாக்கப்பட்டு நான் படுற இம்சை இருக்கு. என்னையா திட்ட போல இருக்கு. குடிகார பையன் முளகாட்டுக்குள்ள அக்காளும் தம்பி அப்படியே பாசமழை மாதிரி பொங்கி வழியறீங்க. இந்த நிலத்தை வைக்கிறத பத்தி சொன்னியா? நாக்கு பிடிங்க சாகர மாதிரி 4 கேள்வி கேட்கதான் என் தம்பி வர சொல்லியிருக்கேன். கேட்க சொல்லு. 45 கேள்வி கேட்க சொல்லு, நான் பதில் சொல்றேன். அவன் நிலத்தை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த உன் கழுத்துல தொங்குது பாரு மஞ்சன்னு ஒரு கயிறு, அந்த உரிமை இருக்குடி. பொம்பளை பிள்ளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. என்னையா பேசுற? அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு போட்ட நகையை பூரா வித்து நல்லா குடிச்சு தொலைச்சு விட்டேன். ஆமா பாவம் அக்கா நல்லா இருக்கட்டும்னு சொல்லி வீட்டை நிலத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டு அவன் டவுன்ல போய் கை கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு இருக்காயா. என்னது? அப்படி நல்ல நெஞ்சில உரைக்கிற மாதிரி கேளு சித்தப்பா. ரோட்ல குடிக்க கஞ்சி இல்லாம சுத்த போறியா? உன் தம்பி மாப்பிள்ளைங்கிறனால மரியாதை விடுறேன். இங்க வர ஊரா நிலத்தையும் பிளாக் போட்டு நெருங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோமண துணிமா இருக்கு இந்த நிலத்துல இனி எந்த விவசாயம் பண்ண சொல்றியா? 45 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு விட்டேன். அந்த நிக்கிறான் பாரு ஈயத்த கிராஸ், அவன் காட்டினால்ட்ட அட்வான்ஸை வாங்கிவிட்டேன். நீ அவளை வந்து கையெழுத்த போடுறீங்க இல்ல தொங்குறதாலே அத்துடுவேன். சரிப்பா போப்பா போப்பா. என்ன போப்பா நோப்பா நிக்கிட்டு கண்மேசி அத்துடுறேன். என்ன வேணும் உனக்கு? நாளைக்கு 2 பேரும் வந்து கையெழுத்து போடணும். போறையா போ. சரி விடு. ஈயத்தட்டு மாப்ள 100 ரூபா விடு. சும்மா இருந்தவன டென்ஷன் ஆகி போய் தொலை. தண்ணியை போட்டா தானே சரியாகும். இன்னும் 100 ரூபா வாங்கிட்டு வாயா. இந்த 100க்கே பெரும்பாடாய் போச்சுடா. உன் மகன் பேச்ச கேட்காம வைக்கன்னு முடிவு பண்ணவரு, அதுதான் கரெக்ட். ஆமாய்யா. தட்டை எல்லாம் ரெடியா? எல்லாரையும் கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கிறேன். இந்த பெரியவருக்கு 3 ஏக்கரு, இந்த நாமபோடருக்கு 6 ஏக்கரு, பொன்னா மக்களுக்கு 2 ஏக்கரு, தவசிக்கு 4 ஏக்கரு, கார்த்திக் வேற வர்றாரு. ஆக மொத்தம் 23 ஏக்கர். இன்னைக்கு முடிச்சிடலாம். மச்சான் கார்த்திக் வந்துருவாப்லையா? நான் போட்ட ஓட்ல அக்காலும் தம்பி இப்ப பறந்து வந்துருவாங்க. நீங்க பணம் வச்சிருக்கீங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. அப்ப சரி, அதெல்லாம் வந்துருவாங்க. கூட்டத்தாய் மயம் இருக்கேன்ல, கூட்டிட்டு வந்துருவான். இது யாரு புது என்ட்ரி? என் அண்ணன் மேன் தான் கார்த்தி. கூட்டுப்பட்டாலும் என் பேரும் இருக்கு. நான் கையெழுத்து போட்டதான் சொல்லும். யோ சொல்லலையா? நான் யாரும் தெரிய வேணாமா? போயாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. யோ எல்லாம் ரெடியா? வா கார்த்திக், லேட் ஆயிடுச்சு. நிலம் யார் பேர்ல இருக்கு? உன் பேர்ல தான். அப்ப யாரை கேட்டீங்க பதிவு பண்ண வந்தீங்க? ஒரு நிமிஷம் இப்படி வா கார்த்திக், அதிகம் ஒன்றாலும் கேட்டு வாங்க, காரியத்தை கெடுத்துடாத. என்னங்க விடியா? மாப்பிள இவங்க கொடுக்குற பணத்துக்காக இத்தனை வருஷம் பாடுபட்ட நிலத்தை விக்கிறீங்களோ? என்னங்க பண்றது? ரொம்ப நாள மழையும் இல்ல தண்ணியும் இல்ல, வேலைக்கு ஒரு ஆள் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே எதையாச்சும் போட்டு விளைய வச்சாலும் அதுக்கு உண்டான விலை கிடைக்க மாட்டேங்குது. நாங்க என்னதாயா பண்றது? இவங்க கிட்ட நிலத்தை வித்துட்டு வேற எந்த வேலைக்கு போவீங்க? இன்னைக்கு விக்கிற விலைவாசிக்கு இவங்க கொடுக்குற பணத்தை வச்சுட்டு எத்தனை நாள் போட போட்டீங்க? ஆமையா பொழப்புக்கு என்ன செய்வான் சொல்லுங்கண்ணே. நீ கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, விற்கிறவங்க மனசையும் கெடுத்துடாத. யோ சோறு போற நிலத்தை இப்படி கூறு போறியனால இவன் புள்ள சோத்துக்கினே பண்ணோம். ஏடிஎம் கார்டை திம்பாங்க. என்ன கோபால்னே தம்பி, போன வருஷம் உழவர் சங்க போராட்டத்துக்கு முத ஆளா வந்து நின்னீங்க. நீங்களுமா? தம்பி சொல்லுவது சரிதாயா. காடு விற்க வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வாங்கய்யா போலாம். அப்புறம் என்ன கிளம்புங்க. போயா வாங்க போவோம். வாங்க போவோம் கிளம்புங்க. ஐயா பேசிக்கிறோம். ஐயா போகாதீங்க. பண்றமா இல்லையா? அக்கா ஒரு சென்ட்டுக்கு 25,000 ரூபா கூட வச்சு வாங்கி தரேன், சரின்னு சொல்லுக்கா. ஏமா மாமா சொல்லிட்டு கேட்கல? எதுக்கு அவசரமா நிலத்தை வித்துட்டு இருக்க? கல்யாணத்துக்கு பணம் வேணாமாடி? நீ நிலத்தை விட்ட எனக்கு கல்யாணமே நடக்காது. என்னடி சொல்ற? உனக்கு ஒண்ணு புரிய வேணாம். வரும்போது நல்லா தானே வந்தா, சரி வா. இந்த பார்வையில தானே நானும் எரிஞ்சேன். பங்காளி, நம்ம பார்க்க வந்த வேலை வேற, அது முடிஞ்சு. இந்த ஆபீஸ்க்கு வந்து பத்திரம் பதியாம போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். குட், பாப்போம்.
மறைமுகமா பல வழியில தெரியப்படுத்தியும் கார்த்திக் மாமா எந்த பதிலுமே சொல்லாம இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படிதான் ஊர் புறா கார்த்தியை லவ் பண்றேன்னு சொல்லி தெரிவியா? நான் மெட்ராஸ்ல வேற புள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்? இதுல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் வேற நாளையும் மண்டைய போ. நீயா ஒன்னு நினைச்சுப்பியா? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? ஏய் கேக்குறோம்ல. ஏய் நல்லா படிக்கணும்டா. நான் பாத்துக்கிறேன் மங்காளி. வரேன் மடக்கியா. பாப்பா கார்த்தி. யாரு? ஏய் சொல்லுப்பா யாருன்னு. நம்ம குறிச்சார் விட்டி கணேச கொடுக்கல வாங்க மாப்ள. வாங்கின மனத்தை சரியான நேரத்தில் கொடுக்கலன்னா கழுத்துல துண்டை போட்டு இழுப்பான்ல. வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினாப்ல. வட்டியும் முதலும் சேர்ந்து ஏறி நிற்கிது. ஒன்றும் திரும்பி வந்த பாடு இல்லை. ஏதோ நிலத்தை விற்று தரேன்னு சொல்லிட்டு சொன்னாப்புல அது மாதிரி ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போ. ஆமா மாப்ள. ஏய் சொல்லி எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு? 1.25 லட்ச ரூபா ஆகுது. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க. மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் அனுப்பி உங்கள் கடனை கழிச்சிடுறேன். சரி நான் கொடுத்துட்றேன். வீட்டு பக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி உன் மேலே நம்பிக்கை இருக்கு. நீ பணத்தை அனுப்பி வச்சிருப்பா. தேங்க்ஸ். மாப்ள பையே. சரி மாப்ள. வரேன். ஊருக்கு போய் ஃபோன் பண்ணுறேன். சரி நீ பார்த்து போயிட்டு வா பங்கு. ஏய் போயா. இது எங்க ஆச்சி, இது எங்க அப்பத்தா, இது எங்க சித்தி, இது எங்க சித்தப்பா, இது நானு, இது எங்க கார்த்தி மாமா, இது எங்க சித்தி, இது எங்க சித்தப்பா, நானு, இது எங்க கார்த்தி மாமா. இது நானே, இது எங்க கார்த்தி மாமா. இதெல்லாம் யாரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இது நானே, இது எங்க கார்த்தி மாமா. இது நானு. என்ன பிடிச்சிருக்குன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தெரியற. என் மனசில் என்ன இருக்குன்னு ஒரு நல்ல லட்சம் கேட்டிருக்கியா? அதை சொல்கிறதுக்குள்ள தான் மேடம் பண்ணி ஓடிட்டீங்க. தேனு என் மனசுல நீ தான் இருக்க. முகூர்த்த புடவை எடுத்து வைங்க. ஏங்க அது கொஞ்சம் எடுங்களேன். அக்கா இந்த புடவை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? ரம்யாவுக்கு எது பிடிக்கும், எதை எடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? இது நல்லாவே இல்லை. இளவரசி எங்க இருக்க? நான் பாலம் சில்க்ஸ்ல இருக்கேன். என்ன விட்டுட்டு பர்ச்சேஸா? இல்லப்பா, எங்க முதலாளி பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, அத புடவை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். ஏண்டி இவ புடவை செலக்ட் பண்ண வந்திருக்கானா? அப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? யாரடி இவ? எங்க கம்பெனி மேனேஜர் ஒய்ஃப். ஓ வேலை பார்க்குறவங்க பொண்டாட்டியா? ரம்யா இங்க பாரு, இது நல்லா இருக்குல்ல? இந்த ரெண்டுல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அக்கா, இது ரெண்டுல எது பிடிச்சிருக்குக்கா? இது கலர் சரியில்லை, அது வேற டிசைன்ல இருந்தா நல்லா இருக்கும். இந்தாங்க. ஏண்டி நாம எத்தனை கல்யாணத்துக்கு புடவை எடுத்திருப்போம். இது சரியில்லை அது சரியில்லைன்னு நொட்ட சொல்லவா வந்திருக்கா இங்க? அவ்வளோ நல்லா செலக்ட் பண்ணுவாக்கா. செலக்ட் பண்ணி கிழிச்சா. ஏன் பெரியமா இப்படி பேசுறீங்க? புடவை எடுக்க வந்துட்டீங்க, ஒதுங்கி நிற்கிறேன். அது அவங்களாம் எடுக்கிறாங்கல்ல, நான் இதுக்கு 4 பேர் சேர்ந்து வர இடத்துல முன்ன பின்ன தான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். முதலாளி என்ன நினைப்பாரு? போ போ. தள்ளுங்க. அந்த ரெட் கலர் ஸ்டோன் வச்சு புடவை எடுங்க. ரம்யா வாடா. மம்மி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓப்பன் கங்னம் ஸ்டைல். ஐயா, என்ன பாட்டு பத்தி இதே போட்டுட்டு இருக்கீங்க? ஓப்பன் கங்னம் ஸ்டைல் வேர்ல்ட் ஃபேமஸ். இத கேட்டு அட்ரஸ் மாத்தி எடுத்து போறேன். பாக்க மாட்டேன். நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே.
என்ன நடக்குது? ரொமான்ஸ் நடக்குது சார். என்னது? இல்ல சார், இன்விடேஷன்லாம் மெயில்ல அனுப்பிட்டு இருக்கேன் சார். அப்புறம் காரை நாளைக்கு காலைல கொண்டு வந்து விட்டுறேன் சார். கல்யாணத்து வரை கார் ஓன்ட்டே இருக்கட்டியா? சரிங்க சார். முகூர்த்தத்துக்கு முன்னாலே வந்துருங்கப்பா. சரிங்க சார். நம்மள சீக்கிரமே வர சொல்றாரு. கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வரணுமா? கல்யாணத்துக்கு சேலைலாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுதான் ஏன் வாங்கினேன்னு இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஜவுளி கடையில் பார்த்தீங்கல்ல, சேல் எடுக்க வந்ததுக்கே அவங்க போட்டு வந்த நகையும் பட்டு சேலை பகுமானத்தையும். இப்போ என்ன சொல்ற? நான் வரலங்க. நகை இல்லன்றியா இல்ல நான் உனக்கு வாங்கி கொடுக்கலன்னு குத்தி காட்டுறியா? நான் உங்ககிட்ட எப்பயாச்சும் கேட்டிருக்கேனா? அப்ப வர வேண்டியதானே? கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு எல்லாரும் பகட்டா இருக்கிற இடத்துல நான் மட்டும் இத்தனோண்டு போட்டுட்டு நிக்கணும். உங்களுக்கு தெரியாதுங்க பொம்பளையோட கஷ்டம். கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்லை. என்னங்க, நானும் கல்யாணத்துக்கு வரேங்க. வா. நான் வேணும்னா இளவரசி கிட்ட நகை கேட்டு பார்க்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கேட்டு பார்க்குறேனே. அதான் வேணான்னு சொல்றேன்ல. இங்க பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு தேவை அவசரம்னா கொடுத்து உதவுறதுக்கு இது நம்ம கிராமம் இல்லை. சரி, நீ உதவின்னு கேட்டு உன் ஃப்ரெண்டு செய்யலைன்னா நீ பழகின பழக்கம்லாம் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. வெண்ணிலா அப்பாவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன தெரியும்? நான் யாருன்னு காட்டுறேன். உனக்கு இதுல எந்த நகை வேணும் நீயே எடுத்துக்கோ. என்ன பார்த்துட்டே இருக்க? எடுத்துக்கோ. நீயே செலக்ட் பண்ணி கொடு இளவரசி. சரி. நல்லாவே இல்லை. ப்ளூ கலர் புடவை சொன்னல, ப்ளூ கலர் சாரிக்கு இந்த நகை நல்லா இருக்கு. தேனு, நம்ம கல்யாணத்துல கூட உன்னை இப்படி பார்க்கலையடி. பார்த்தீங்கல்ல எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. என்னமோ சொன்னீங்க. அப்படியே நகைக்கடை விளம்பரத்துல வர ஸ்னேகா மாதிரியே இருக்க. எங்க கொஞ்சம் சிரிக்கிறது. மாமா சும்மா தானே சொல்றீங்க. ஒரு முத்தம் கொடுத்து சொல்லுவா. வேணாம், கட்டின சேலை கசங்கிடும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. பேசிருக்கிறீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு நகை வாங்கி போட்டு போலாம் நீ சொன்னப்ப நீ ரொம்ப அதிகமா ஆசைப்படுறியோன்னு நான் கூட உன் மேல வருத்தப்பட்டேன். ஆனா மண்டபத்துல போய் பார்த்தா தான் தெரியுது, பொம்பளைங்களுக்கு நகை மேல பயங்கர கிரேஸ் தான் போல. நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. உன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஏன் போனா? போன எங்க வச்ச? எங்க வச்சு? காணுங்க. ஹலோ ஹலோ சார், உங்க ஒய்ஃப் ஃபோன் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா சார், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே அங்க வந்து வாங்கிக்கிறேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து கொடுத்துட்டு போறேன். சார், நான் இங்க வில்லிவாக்கம் ஆவடி ரோடு பக்கத்துல இருக்கேன். சரி சார், தோ வரேன் சார், உடனே வரேன் சார். குமார் வா. போன் அங்கேயே விட்டு வந்திருக்கேன். கையில தான் வச்சிருந்தேன். நல்லவங்களா இருக்க போய் கொண்டு வந்து
எங்க இருக்கீங்க? அதே இடத்துல தான் சார் நிக்கிறேன். எங்க சார்? கமேரா கார்டு பக்கத்துலயே நிக்கிறேன் சார். சார் நான் உங்களை பார்த்துட்டேன். ஹலோ சார். சார் நான் வந்து கொடுக்குறேன் சார். நானே வரேன். இல்லைங்க நானே வரேன். வாங்க சார். Yes. பேப்பர் திண்டது போதும் பஸ் வந்துருச்சியா தெரியும். அங்கே அங்கே பைய கொடு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வா டீ சாப்பிட்டு போவான். அண்ணே 2 ஸ்பெஷல் டீ. வா வேணாம். நீ வண்டி ஏறப்போ. டீ சாப்பிட்டு போவோம்ப்பா. வண்டி ஏறா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அவன் என்ன பண்றானே. சீக்கிரம் வாங்க. என்னையா கண்டி நீ ஊட்ட வச்சு போட நீயே சாச்சு போடுறியா? என்னையா ஆச்சு? உடனே இந்த நிலத்தை வைக்கணும் சித்தப்பா. நிலத்தை வைக்கணுமா? அப்படி என்னையா அவசரம்? நகையை பறி கொடுத்த நாங்க அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்ற பதட்டத்தோட பக்கத்து வீட்டுக்கு போனோம். என்னம்மா என்னாச்சு? அவசரமா கூப்பிட்ட? உனக்கு என்னமாச்சு? கழுத்துல என்ன காயம்? சார், என் முதலாளி பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வர வழியில எவனோ ஒருத்தன் இவ கழுத்துல கிடந்த செயின் அத்துட்டு போயிட்டான் சார். ஐயோ, எந்த ஏரியாவில் நடந்துச்சு? வில்லிவாக்கம் பக்கத்துல சார். டேய், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? ஏழுமலைங்கய்யா. அவரா? ஒன்றும் கவலைப்படாதம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான், கண்டுபிடிச்சிடலாம். நகை தானமா போச்சு, உசுறு போயிருந்தா என்ன பண்றது? நல்ல வேலை, விடுமா. அப்பா தொலைஞ்சு போனது நம்ம நகைப்பா. ஏய், என்ன சொல்ற நீ? இந்த வீடு பால் காய்ச்சலப்ப நீங்க வாங்கி கொடுத்தது, அத கல்யாணத்துக்கு போகணும்னு கேட்டா நான் தான்ப்பா. அறிவில்லை உனக்கு? பல்லிடிச்சு பழகிட்டா 25 லட்சம் ரூபா வைரம் பச்சனை எடுத்து கொடுத்துறா. ஏதாவது இரவல் கொடுக்கணும் தெரியாதே? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? சார், இருந்த பதட்டத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம நேரா வந்து சொல்லான்னு. பதட்டத்துல பொண்டாட்டி ஆஸ்பத்திரி கூட்டு போக தெரியுது, கம்ப்ளைண்ட் கொடுக்காம இங்க புடுங்கறதுக்காக வந்த? போய் முதல்ல கம்ப்ளைண்ட் குடியா. வந்துட்டோம் அழக்கண்ணு. ஹலோ
அப்படி ஓசியில நகை வாங்கிட்டு கல்யாணத்துக்கு போகணுமா என்ன? ரைட்டர் சொல்லுமா. நடந்தது சொல்லு. இப்படியே தானா? இப்படி ஆத்துட்டு போன வெண்ணிலா குட்டி, நீ மட்டும் தனியா வர? அம்மா எங்கடா செல்லம்? தேன்மொழி, என்ன நீ குழந்தை வெளியில வந்தது கூட தெரியாம ரெண்டு பேரும் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பாப்பா. ஹே, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? விசாரிச்சாங்க, நடந்தது சொன்னோம். ஆனாங்க அப்பா பேசினார் பாரு, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இளவரசி, அப்பா பேசினது எனக்கும் தான் பிடிக்கல. இவ்வளவு நடக்கும் தெரிஞ்சுதா, ஆனா நான் வாங்கிக்கவே மாட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இளவரசி. ஹே, என்ன பேசுற? நானும் தானே விருப்பப்பட்டு கொடுத்தேன். அவர் எவ்வளவு சொன்னாரு. தேனே, அழாதம்மா. நானும் தான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு கூட்டு போனேன். நாம நல்லதுக்குன்னு போனோம், கெட்டது நடந்து போச்சு. ஃபீல் பண்ணாத தேனு. ஹலோ அப்பா. சரிங்கப்பா. பணம் பொருள்னாலே உங்க அப்பா இப்படி தாண்டி. ஓ விஷயத்துல எவ்வளவோ பரவாயில்ல. கல்யாணம் ஆன புதுசுல என் புது மூக்குத்திய தொலைச்சிட்டேன். அதுக்கு போய் என்னை அடிச்சு எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. உங்க தாத்தாவும் வேற மூக்குத்தி போட்டு என்ன அனுப்பி வச்சாரு. இந்த மனுஷன் என்னடான்னா தொலைஞ்சு போன அந்த மூக்குத்தி மாதிரி வருமாடின்னு இப்பவும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடி என் பிள்ளைகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? உங்க பெருமையை தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பா, என்னடா? தேன்மொழி ரொம்ப பயந்துட்டு இருக்காப்பா. நகையை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாப்பா? அது விஷயமா தாம்மா இன்ஸ்பெக்டரை போய் பார்த்தேன். ஆனா அவர் சொல்றத பார்த்தா எனக்கே சந்தேகமா தாம்மா இருக்கு. என்னப்பா? அந்த பொண்ணோட தாலிக்கொடி அப்படியே இருக்கும்போது உங்க நகை மட்டும் எப்படி பறிச்சுட்டு போனா அப்படின்னு கேட்கிறாருமா. என்னப்பா, போலீஸ்னா என்ன வேணா சொல்லுவாங்களாப்பா? எதுவுமே நடக்காம சொல்லுவாங்களாமா. இன்னைக்கு சிட்டில லேட்டஸ்ட் ஃப்ராட் என்ன தெரியுமா? எப்படியாவது நல்லா பேசி பழகுறது, அவசரம்னு சொல்லி நகை நட்டை வாங்குறது, அப்புறம் ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடுறது. இந்த குடும்பம் ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறாருமா. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும்பா, என் ஃப்ரெண்டு தேன்மொழி அப்படி இல்லப்பா. அது இல்லம்மா, இருந்தாலும் அவர் சொல்றத கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? ஐயோ, என் ஃப்ரெண்டு தேன்மொழி அப்படி இல்லப்பா. அந்த பொண்ணு எங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்த எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சோம். சார், குட் மார்னிங் சார். நகை விஷயமா ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? உனக்கு தெரிஞ்சா சொல்லு, விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. சார், இன்ஸ்பெக்டர் இல்லைங்களா? என்ன விஷயம்? நகை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அது என்ன ஆச்சுன்னு? ஆள் தொலைஞ்ச கேஸே கிடப்புல கிடக்குது. நீ நகை தொலைஞ்சதுக்கு 4 நாளைக்கு ஒருக்கா வந்துகிட்டு இருக்க. கிடைச்சா சொல்லி அனுப்புறோம், போப்பா. தம்பி, நகையை பறி கொடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். நானும் அப்படிதான் தம்பி. என் பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த நகையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. கிடைச்சிரும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஏதாவது கவனிச்சாதான் வேலை நடக்கும். நானும் அப்படிதான் கொடுத்துட்டு அலைஞ்சுக்கிட்டு. என்னையா திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் கொடுக்குற? இல்ல சார், நகையை கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்க
உங்களெல்லாம் கவனிச்சிட்டு போகலான்னு வந்தேன் சார். கொடுத்துட்டே இல்ல, நகை கிடைச்ச மாதிரி தான். போ. போலீஸ்காரங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம். அவங்க வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? இதோ வந்துட்டாங்க பாருங்க. அவங்க தானா? சரி மேடம், சென்னை பேக்கர்ஸ்லேருந்து வர்றோம். உங்கள் வீட்டு பொருள் வந்திருக்கு. எங்க வீட்டுக்கு இவ்வளோ பொருளா? அன்னைக்கு பீட்சா அட்ரஸ் மாதிரி வந்த மாதிரி வந்திருக்க போகுது. இந்த இது உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கு. எப்படி? என்னங்க நம்ம வீட்டுக்கு பொருள்லாம் வந்திருக்கு? ஆமா, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. இறக்கி வைக்க சொல்லு. நான் சிக்னல் நிக்கிறேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? உன் வீட்டுக்கு வந்த பொருள் உனக்கே தெரியலங்கிற? இல்ல இளவரசி, அவர் இதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. இளவரசி, குழந்தைக்கு சோப்பு மாத்திர விஷயம் வரைக்கும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டவ இதையே மறைக்கணும். என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? ஏன், என்ன பண்ணாங்க? இதெல்லாம் எப்போ வாங்குனீங்க? ஏன் வாங்குனீங்க? என்கிட்ட கூட சொல்லல. இதெல்லாம் வாங்குற நிலைமையில நம்ம இருக்கோம். கூட படிச்சவன் துபாயில வேலை கிடைச்சதுன்னு வீட்டை காலி பண்ணி இதை ஏத்தி அனுப்பிட்டு எனக்கு போன பண்றான். என்ன செய்ய சொல்ற? ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இறங்குனப்போ இளவரசி கேட்ட கேள்வி, பார்த்த பார்வை, எனக்கு என்னமோ நம்மள தப்பா நினைச்சிட்டு பயமா இருக்குங்க. தேன்மொழி ரொம்ப ஃப்ராடுப்பா. என்னடா எனக்கு மகளா பிறந்துட்டு ஒரு ஏமாத்துக்கார பிள்ளைகிட்ட ஏமாந்துட்டியேன்னு அப்பா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாப்பா. சரிம்மா, முதல்ல நம்ம நகையை கைப்பற்றுற வழியை பார்க்கணும். அதுக்கு நீ அப்பா சொல்ற மாதிரி சரியா? வாங்க விக்னேஷ், வாங்க உட்காருங்க. நான் ஒன்றும் உட்கார வரல. நீங்கள் பண்ணது உங்களுக்கே நியாயமா? பழகிட்டு இப்படியா பண்ணுவீங்க? நீங்க எதை சொல்றீங்க? இன்னும் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அதான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. ஹலோ, எதுக்கு சவுண்டா பேசுறீங்க? என்னாச்சுங்க? உங்களுக்கு வேற என்ன சொல்லணுமா? ஹலோ, அதான் பேசிட்டு இருக்கிறல, அங்க என்ன? இளவரசி வாமா. என்ன என்ன சொல்றாங்க? அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? கோவப்படுறீங்க? என்ன இளவரசி? நீ பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணுனீங்கன்னு காட்டவா? வாங்க அங்க வை. என்ன பாக்குறீங்க? ஓபன் பண்ணுங்க சார். வெண்ணிலா குட்டியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னைக்கு வெட்டிங் டேங்கிறது மறந்து போச்சு. பெரிய தப்பு இல்லையா? சஸ்பென்ஸ் என்கிட்டயே சொல்லியடி. விட்டுருந்தா நான் அடிச்சு பாரு தெரியுமா? Happy wedding anniversary, my friend. Thank you. இளவரசி நம்ம நினைச்ச மாதிரி இல்லைங்க. கிஃப்ட் சூப்பரா இருக்குல்ல? என்னங்க சார், விடுங்க. என்ன சீக்கிரம் பட்டியா? ஓவரா பிகு பண்ற. நாம இப்ப இருக்க நிலைமையில விடுங்கங்க. ஆரம்பிச்சிட்டியா? கல்யாண நாள் அன்னைக்கு கூட ஒரு கசகச கிடையாதா? கசகசாவும் இல்ல, சோம்பும் இல்ல. இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? என்ன சார்? நகையை பறி கொடுத்த விஷயம் எனக்கு தெரியும்யா.
நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து இப்படி ஆயிப்போச்சே. யார் சார் சொன்னா உங்களுக்கு? உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணோட அப்பா நேற்று நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாரியா? என்ன சார் உங்க கம்பெனில இந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் வைக்கலையா? இல்லையே சார். எதுக்கு கேட்குறீங்க? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல சார். அதை விடுங்க, உங்க கம்பெனி மேனேஜர் கார்த்தி எப்படி சார்? கார்த்தியை பற்றி நீங்கள் ஏன் சார் விசாரிக்கிறீங்க? உங்க வீட்டு விசேஷத்துக்கு என் மகட்ட நகை வாங்கி போட்டு போனாங்க சார். அப்புறம் என்னடான்னா அத்துக்கிட்டு போயிட்டான் அது இதுன்னு கதை சொல்றாங்க. விசாரிச்சு பார்த்ததுல அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அதான் எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு சார். என்கிட்டே வந்து அவனை தப்பாக பேசாதீங்க. கம்பெனி இவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருக்குன்னா ரீசன் நான் இல்லை சார், அவன் தான். அவன் என் மகன் மாதிரி சார். நீங்களே மகன் மாதிரின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நமக்கு என்னடா கவலை? நாளைக்கே நகை விஷயத்துல முன்ன பின்னானா அவன் குடியிருக்கானே உங்க வீடு, அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுக்காமலா போயிருவீங்க? ஏன் சார் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான் அந்த ஆளு? கோவப்படாதையா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கார். இல்ல சார், விட்டா ஓவரா போறாரு சார் அவரு. கார்த்தி போய் சொல்கிற கேளியா? ஹலோ, நிலாவை காணுங்க. என்ன சொல்ற? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. எங்க தேடியும் பாப்பாவை காணுங்க. ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? குழந்தை காணாம போற வரைக்கும் என்னடி பண்ணிட்டு இருந்த? வீட்டுக்குள்ள தாங்க விளையாடி. கார்த்திக் பதட்டப்படாதீங்க. என்டையர் அபார்ட்மெண்ட்டும் குழந்தைய தான் தேடிக்கிட்டு இருக்கோம். பாரு. ஹலோ, தனியா வந்து பேசியா? சார் யார் சார் பேசுறீங்க? அபார்ட்மெண்ட் ஃபுல்லா தேடி இருப்பியே. யார் பேசுறீங்க? கடத்தினதே நாங்க தான். என்ன சொல்றீங்க? 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வா. 10? சார் என் குழந்தை. இப்ப அலறி அடிச்சுன்னு துட்டோட ஓடி வரான் பாரு. சார், பாப்பாவை யாரோ கடத்திட்டாங்களா சார்? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றேன் என்னது சார். கடத்திட்டாங்களா? இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும்போது நம்ம அபார்ட்மெண்ட்ல எப்படி நடந்தது? சும்மா விடக்கூடாது கார்த்திக். கிளம்புங்க, உடனே கமிஷனர் ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பயமா இருக்கு சார். டேய் சின்னம்மா லைன்ல வரங்கடா. பாப்பாவை யாரோ கடத்திட்டாங்கன்னு இவங்க போலீஸ்க்கு போறேங்கறாங்க. பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா போய் நிறுத்து. இங்க குழந்தை கடத்திட்டாங்களா? ஆமா தேரு. ஏதாவது பண்ணி என் புள்ளைய காப்பாத்துங்க சார். போலீஸ்க்கு போனா பாப்பாக்கு ஏதாவது ஆயிடு போதுமாமா. நீங்க அழாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது உங்க குழந்தைக்கு. வாங்க கார்த்திக் போலாம், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு மிரட்டுறான், நீங்க கமிஷனர்கிட்ட போவோம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ங்கறீங்க. தேன்மொழி பயந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? சார் திரும்ப கூப்பிடுறேன் சார். ஹலோ ஹலோ. என்னையா நீ 10 லட்ச ரூபா கொடுக்க வக்கில்ல போலீஸுக்கு போற? ஹலோ, நான் அப்படி சார் நான் சார் 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 அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க சார். நமக்கு தானே கஷ்டம், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. குழந்தை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை போய் முதல்ல பணத்தை ரெடி பண்ண சொல்லுங்க சார். ஏய், பிரச்சனை வேற மாதிரி போகுது. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. எக்காரணத்தை கொண்டு போலீஸ்க்கு போகாதீங்க சார். இல்லம்மா, கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? கொடுங்க. பேட்டரி லோவா இருக்கு. விடுண்ணா. என்னங்க? சின்னம்மா அவங்கள வேற மாதிரி பாத்துக்கலாம்னு ஐயா அபார்ட்மெண்ட் வாசல்ல குழந்தைய விட சொல்லிட்டாரு. நாங்க விட்டுட்டோம். நீங்க எப்பவும் போல இருந்துக்கங்க. டேய் சின்னம்மா, உங்க ஐயா நீ எல்லாரும் என் புள்ளைய கடத்ததுக்காக உள்ள போறீங்கடா. ஏய் சின்னம்மா போன்ல கார்த்தி பேசுறான். என்ன மாமா ஆச்சு? வெண்ணிலா! நாமெல்லாம் குழந்தைய காணன்னு உசுர வெறுத்து தேடிட்டு இருக்கோம். இந்த மகராணி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? போன் மூலமா கடத்தணும்னுக்கே தெரியப்படுத்துறாங்க. இப்ப தெரிஞ்சுக்கங்க, இவ்வளவு இவங்க அப்பனும் தான் என் குழந்தைய கடத்தினது. கூட பிறந்தவ மாதிரி பழகுன இல்ல, இப்படி துரோகம் பண்ணிட்டியே. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் யோக்கியமா? என்கிட்ட நகையை வாங்கிட்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி சீட் பண்றீங்கல்ல? நகையை வித்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவின்னு வாங்குனீங்கல்ல, மீதி பணம் எங்க? அது உங்ககிட்ட இருந்து வெளிய வர வைக்கத்தான் எங்க அப்பா இப்படி பண்ணாரு. ஐயோ, நகை வாங்கினது நாங்க என்னைக்காவது இல்லைன்னு சொல்லிருக்கோமா? நகை தொலைஞ்சதுல இருந்து ராத்திரி பகலா சாப்பிடாம தூங்காம எவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
உன் கூட ஏன்டா பழகணும்னு இருக்கு. என்னம்மா உங்க அப்பாவை ஜென்டில்மேன் நினைச்சேன், கடைசியில இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டாரேம்மா. இப்படிப்பட்ட ஆளுங்க இருந்தா எப்படி குடி இருக்கிறது? இவங்க யாரா இருந்தா என்ன, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க முதல்ல. எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? எங்க அப்பா தான் இப்படி பண்ணாரு. உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்றாங்க, சப்போர்ட். ஸ்டூபிட்ஸ். ஏய் கூப்பிடுறா மாப்ள இல்ல கூப்பிடுங்க. ஏன் பொண்ணுக்கு எவன் பஞ்சாயத்து? வணக்கம் சார். வாயா செக்ரட்டரி, இந்த மீட்டிங்கை நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். டோன்ட் வரி, ஃபீல் கம்ஃபர்டபுள். வழி விடுங்க ஐயா. வாடா ஏமாத்துக்கார பயல. இப்படி எத்தனை ஊர்ல எத்தனை குடும்பத்தை ஏமாத்தி நகையை பறிச்சுட்டு வந்திருக்கீங்க? சார் தேவையில்லாம் வார்த்தையை விடாதீங்க. டேய் காய் நீட்டி பேசாதடா. நீ எல்லாம் என் முன்னாடி நிக்கிறதுக்கே தகுதி இல்லாமடா. நாங்க தகுதி இல்லாதவங்க தான் சார். ஒத்துக்கிறேன் சார். உங்க பொண்ணுகிட்ட நகையை வாங்கி திருட்டு கொடுத்தது உண்மை. அது எங்க மனசாட்சிக்கு தெரியும். அதுக்காக என் குழந்தைய கடத்தி எங்களை தோச்சு பாப்பீங்களோ? தகுதியான செய்யற காரியமா சார் இது? இவங்க எல்லாரையும் சாட்சியா வச்சுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? குறா போய் கம்ப்ளைண்ட் குறா. அதுக்கு முன்னாடி என் பிள்ளையோட நாயை குறா. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் சார். ஏய் இந்த நரிக்கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லடா. உனக்கு நகை வரும்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல, வந்த உடனே நீயே வச்சுக்க. இப்ப என் நகைக்கான பணம் 25 லட்சத்தை குறா. 20 என்ன சார் குறா? 25 லட்சத்தை சார் கொடுங்க. ஐயா கேக்குறாருல, நகைக்கான பணத்தை கொடுத்துறேன் சார். கொடுத்துறேன்னா எப்ப? 6 மாசமா 1 வருஷமா? சொல்றா. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. எண்ணி 15 நாள்ல கொடுக்கணும். கொடுக்குற. கொடுத்துறேன். பாரு சொன்ன டயத்தை கொடுக்கலன்னு வச்சுக்க, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவேன். இன்னொரு வார்த்தை பேசாதீங்க சார். கொடுத்துருவேன். இந்த இடத்துக்குலாம் இவ்வளவு நகை போட்டு வராதீங்க. சரிம்மா விடுமா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றியம்மா. நானும் இப்படித்தான் நகை போட்டுட்டு போய் பறி கொடுத்துட்டேன். சரிம்மா. தயவு செய்து சொல்றது தேனே. கேளுங்க. போனா கிடைக்காது சார். தேனே. மாமா பாருங்க மாமா எவ்வளவு நகை போட்டு வந்திருக்காங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க மாமா. சாரி சார். மா இப்படி போட்டு வராதீங்க. அவங்க பார்த்துப்பாங்க வா. மரகண்ட கேஸ் போலடி. யோ பயா. தேனே என்னம்மா? நம்ம நிலத்தை வித்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் என்ன பண்ற? நீ எனக்கு முக்கியம் தேனே. நாளைக்கே ஊருக்கு போலாம். நான் வரமாட்டேன். ஏன் ஏன் வரமாட்ட? இங்க நீயும் பாப்பான் தனியா இருந்தா என்ன பண்ண போறீங்க? பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டி? நானும் வந்துட்டோம். ஏமாத்திட்டு ஓடி போயிட்டோன்னு சொல்லுவாங்க மாமா. உங்ககிட்ட விஷயம் நடந்திருக்கு. உங்க ஒருத்தருமே உதவி செய்யலையா? உங்க ஓனர் கூட உதவி செய்யல? அவர் அந்த நிலைமையில இல்லடா. இருந்திருந்தா கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. அதான் என் நிலத்தை வித்து என் குடும்ப மானத்தை காப்பாத்தலான்னு வந்திருக்கேன். ஊரு பயெல்லாம் நிலத்தை வித்தப்ப நீ மட்டும் விற்க வேணாம்னு வைராக்கியமா நிண்டியப்பா. அவசரப்பட்டு வித்தோம்னா நம்மளுக்கு சாதகமா இருக்காதையா. மாமா அம்படி பெரிய புடிங்காவன். அந்த காசுக்கு பீதுங்கிற பிக்கால்கிட்ட போய் என் மாப்பிளைக்கு 1 மாசம் டைம் கூறான்னு கேட்குறேன். மூடியாட்டி போட வெண்ணன்ட்டு வரேன். இதை சொல்றதுக்கு தான் 500 கிலோமீட்டர் போறியாக்கும். அட விடுங்கப்பா கார்த்தி, கொஞ்சம் யோசியா. என்ன சித்தப்பா யோசிக்க இருக்கு? இதுக்கு மேலே என் காலத்தை கடத்தணும்னா என் குடும்பத்தை இழந்துருவேன் சித்தப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள. நம்ம ஈயத்தட்டு ராசு இருக்கான்ல, நான் சொன்னா போதும் உடனே இடத்த முடிச்சு கொடுத்துருவேன். டே கடையா தடுறா மாப்பிள. உன் பிரச்சனை ஏன் பிரச்சனையா? 100 ரூபா விடு. யோ எந்த நேரத்துல எதை கேட்டுட்டு இருக்க? உனக்கு இப்ப போய் குடிக்கணும். யார் அவ? இங்க பாரு, நீ சோகத்தை கட்டோடனே பொம்பளை பொசுக்குன்னு கண்ணீர் விட்டுற.
நான் பலடி அந்த பன்னீரை போட்டால் தானே கண்ணீரே கவன்னு வரும். நீங்கள் கொடுங்க மாப்பிள. நான் சுக்கா வந்த வேலையை முடிச்சிட்டேன். ஏலே விடு மாமா, இந்த மாதிரி சட்டையெல்லாம் எங்கே பிடிக்கிற? இந்த சரக்க போட்டோன்னு உனக்கு சொல்கிறேன் மாப்பிள. போ மாமா போ. நான் கேட்ட பல கேள்விக்கு நீ பதிலே சொல்லலை. ஏ போடா, நான் கேட்ட கேள்விக்கு ஊரில் எவனும் பதில் சொல்ல. தப்பு கலவரம் பண்ணுறாலே கம்முன்னு போகுது. அட ஆமையா, குதிரை கழுதையா மாறதுக்கு முன்னாடி காரியத்தை கப்புன்னு முடிச்சிடுவான். டில்ட் அப், ரைட் பேன், லெஃப்ட் பேன், ஆக்ஷன். வீட்டு மனைகள் வாங்கணுமா? வாங்கின உடனே வீடு கட்டணுமா? வாங்க, நம்ம ராஜபாளையத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க நம்ம நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னையா டயலாக் எழுதிருக்கீங்க? யாரையா எழுதுனதெல்லாம்? நான் தான் சார். ராஜபாளையத்துல இருந்து வெறும் 15 கிலோமீட்டர். வெறும்ன்றத நல்லா அழுத்தி சொல்ல சொல்லியா. வெறும் 15 கிலோமீட்டர். மதுரைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் பக்கத்துல இருந்து ட்ரெயின் போகுது. ஏர்போர்ட் வரப்போகுது. காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனை மலை குதிரை எடுத்து பில்டப் பண்ணியா. பெட்டி கடைக்கு விளம்பரம் பண்றலாம் கூட்டு வந்து ஷூட்டிங் பண்ணா இப்படித்தான். யோ கேமராமேனு, நீ என்ன பண்ற? லேண்ட்ஸ்கேப் சார். நல்ல டைட் ஐடியா. சரிங்க சார். வாமா வாமா. சேனல்ல மொத்தமே ஆன் பார்த்துட்டு இருக்காங்க. செல்லம் ரெடியா? அநேகமாக நம்மளை வேற படம் எடுக்க விட்டுறோம் போலடா. ஆமாம் சார். உலக புகழ் பெற்ற முருகன் கோயில் இருப்பது தாங்க நம்ம நாகம்மாள் ரியல் ஹலோ, ஃபீல்ட் கிளியர், ஃபீல்ட் கிளியர். போங்க. யாரு அது குறுக்க வந்துகிட்டு? ஏங்க நீங்க வேற கஷ்டம் தெரியாம வந்து. என்னங்க சார், நானே டயலாக் பேச எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது ஒரு ஆள் தெரியலமா. போடுவாரா? நீ ஆரம்பி. இன்னும் உள்ள வரும்போதே விரட்டுறாங்க மாப்பிள. அங்க ஒரு பிள்ளைய வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம உள்ள விழுந்துடக்கூடாதுன்னு போன் விரட்டுறாங்க. சின்ன சின்ன டயலாக் கொடுத்தா நான் என்ன சார் பண்றது? இவளை எங்கேயோ பாத்திருக்கேன் மாப்பிள. தெரியல உனக்கு? கோவில் திருவிழாவில குத்து குத்து குத்தாட்டம் போட்டோமே. சரி. நம்ம கரெக்ட் மாமா. அந்த பாண்டியம்மாலாம் பழசு. இப்ப அவளை பிரபல பிஜே பாமா வாங்கிட்டாங்க. ஏ தட்டு. என்னையா ஷூட்டிங் கீட்டிங் ஒரே பட்டைய கிளப்புற? அது சும்மா விளம்பரம். மாப்பிள, நான் வாங்கின கோட்டரில் கட்டிங்காக காத்திருக்கிறவன் இன்னைக்கு எப்படி ஆளாயிட்டான் பாரு. நான் சொன்னேன் எது வேணாலும் கேட்பா மாப்பிள. ஏன் பழசெல்லாம் கலர்ற? விடுறா தட்டு. மாப்பிள்ளைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை. 10 நாளில் பணம் வேணும். நிலத்தை விற்கணும். நீ பொறுக்காட்டினாலும் பரவாயில்ல, விற்கிறவங்க மனசையும் கெடுத்துறாத. யோ, சோறு போற நிலத்தை எப்படி கூறு போறியனால உன் பிள்ளை சோத்திக்கினே பண்ணா? சொல்ல வேண்டிய ஆளு சொல்லலையே. ஆமாங்க, மாமா சொல்ற மாதிரி என் நிலத்தை விற்கணும். இங்கே பாரு தட்டு, நிலத்தை விற்காதானே விற்கிறேங்கிறேன். இப்படி ஏன் யோசிக்கிற? உன் கமிஷன் எடுத்துக்கிட்டு என் பங்கை வெட்டி விடு. பழசெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாரும் கூடி பேசிதான் வந்திருக்கான். நல்லபடியா முடிச்சு விடுங்க. முடிச்சு கொடு. சரி, நாளைக்கு காலை ஆஃபீஸ்க்கு வாங்க. தட்டு பாத்துக்க, மாப்பிள்ளை பிரச்சனை என் பிரச்சனை. ஆமா, அதெல்லாம் கரெக்டாக முடிச்சு விட்டுருவேன். நாளை காலையில் ஆஃபீஸ் போயிடுவோம். வணக்கம்லாமா. டியூஷன் எடுத்துட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி நல்லவங்கள்ட்ட நெகட்டிவாக சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, சொல்லுங்க சார். பக்கத்து வீட்டுக்காரவங்க நீங்கள் டியூஷன் எடுக்கிறது இடைஞ்சலாக இருக்குன்னு அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டியூஷன் எடுக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். இங்க எடுத்தா தானே சார் தொந்தரவு? நான் மொட்டை மாடல போய் எடுக்கலாம்ல? தாராளமா எடுத்துக்கலாமா? ஸ்டூடண்ட்ஸ் மேல போல வாங்க. ரியல் எஸ்டேட் அதிபர் சித்தப்பா 3 நாள் அலைஞ்சிட்டு இருக்கான். இவர் இடத்த முடிச்சு கொடுக்க மாட்டார் போல இருக்க. அதானே கார்த்தி, என்ன செய்ய? ஆமா ஸ்டெப்பு, இதுக்கு மேல அந்த ஆள் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இவன் என்ன பெரிய கொம்பா? நாம ஏன் வேற புரோக்கர்ட்ட போக கூடாது? ஏய் சும்மா இருறா மாமா. ஒண்ணுக்கு மொத்த நம்ம நிலத்தை அன்னைக்கே 45 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சவன். மாப்பிள கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாம நினைச்ச விலைக்கு முடியும். குடிச்சது போதும், எச்சு துப்புல இல்ல. அவரு தான் கூப்பிடுறாரு. பாத்தீங்களா மாமா? வந்துட்டாங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ, அவசர வேலையா வெளியூர் போயிருந்தேன். நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துரு. கண்டிஷனாக பேசி முடிச்சுருவோம். சரிங்க, வந்துடுறோம். அன்னைக்கு நிலத்தை வாங்க விடாம வம்பு பண்ணானே கார்த்திக், அவன் இடத்த வாங்கிக்கணும் கெஞ்சிரான் போல. ஓ, அவன் சரிப்பட்டு வர மாட்டாயா? கஷ்டம்னு வந்திருக்கிறேன். அடிமாட்டு ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுத்துறேன் போல. அன்னைக்கே 45 லட்சத்துக்கு பேசணும், இன்னைக்கு அதிகமாக எதிர்பார்ப்பான்ல. நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் 25 லட்ச ரூபாய்க்கு பேசி முடிக்கிறேன். நீ சொல்றபடி 25 லட்சத்துக்கு முடிச்சனா உனக்கு தனியா 10 லட்ச ரூபா தரேன். முதலாளி. ஆமாயா, நீ நினைச்சிருந்தா உன் பேர்ல பவரை போட்டுக்கிட்டு எனக்கே நீ கூட ரேட்டுக்கு வித்திருக்கலாம். ஆனா நீ அதை செய்யல. அந்த விசுவாசத்துக்கு தான் உனக்கு அந்த 10 லட்ச ரூபா. முதலாளி முதலாளி
தட்டு யோசனை பார்த்தியா? கார்த்திக் இவங்க எல்லாரையும் கொஞ்சம் வெளில இருக்க சொல்லுங்க. மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. மாமா நீங்களும் கொஞ்சம் வெளியே இருங்க மாமா. முக்கியமான பேச்சு. கோயிலு நீயும் கொஞ்சம் வெளியில இரு. எது என்னடா தட்டு? வேலை முடிய வேண்டாமா கோயிலு? சரி விடு. வாங்குறவரும் விற்கிறவரும் பேச போறீங்க, நான் வெளியே இருக்கேன். நம்ம அமௌண்ட் குறையாம பார்த்துக்க. போ போ போ. அன்னைக்கு பேசின அமௌண்ட்லாம் முடியாது. ரியல் எஸ்டேட்டில் படுத்து கிடக்குயா. கராட்டக்காரி வச்சு கூவி கூவி விற்க வேண்டியது இருக்கு. என்கிட்டயும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாது. ஏன் மாமோய், நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ சாதிக்க போற மாதிரி தெரியுது. சாதிப்போம்டா. மாப்பிள்ள உள்ள பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காப்ல. முடிஞ்சது ஐயா லட்சாதிபதி. உன் பங்கு காசு வாங்கி என்ன பண்ண போற நீ? ஈமுக்கோழி கேள்விப்பட்டிருக்கேன். ஈமுக்கோழி 4 பண்ண வச்சு நடத்துவேன். பேப்பர்லாம் படிச்சது இல்லையா நீ? பிடிச்சி உள்ள வச்சுப்பாங்க பார்த்துக்க. சரி விடு. நானும் ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறேன். யார் சார்? அதான் அன்னைக்கு நீ சண்டை போட்டு போனீங்க. அவர் ஒரு ரேட்டு சொல்றாரு. அவர் எவ்வளோ சொல்றாரு? நகர செயலாளரை பிடிச்சி 4 பார் எடுத்து நடத்திட்டு போறேன். தாளா குடிச்சிட்டு வந்தாலே குடும்பம் தாங்க மாட்டேங்குது. இதுல பாரை வச்சு வர குடிக்க போறியா? ஏலே நீ ஒரு கோட்டருக்கு என்கிட்ட வர போற. பாப்போம். கார்த்தி நல்லபடியா முடிச்சாயா? முடிஞ்சிடும் சொல்லியிருக்காரு சித்தப்பா. மாப்பிள்ள அமௌண்ட் ஓகே தானே? ஓகே தான். கனவு நடந்துகிட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். டேய் என்னடா பண்றீங்க என் நிலத்துல எனக்கு தெரியாம? டேய் என்னப்பா? டேய் டேய் ஈயத்தட்டு, இனிமேல் உன் பேரை தோசை தட்டி நீ மாத்தி வச்சுக்க. ஏன்னா நீ 2 பக்கம் புரட்டி போடுறீல. ஏய் இங்க பாரு, இந்த நிலத்தோட பட்டா நம்பர் சர்வே நம்பர் தெரியுமா உனக்கு? போயா. டேய் உன்னை வான்னு சொல்றல, இந்த பக்கம் வா. ஏய் உனக்கு எவன் மீன பேர் தெரியுமா? கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்க. வா எப்படா கடையா? ஏய் வான்றல. ஆமா மாப்ள அன்னைக்கு நீ வெளியே போக சொல்லிட்டு விலை பேசுறீங்க, இன்னைக்கு நான் இல்லாம அளவு எடுக்கிறீங்க. மாப்ள என்னைக்கு பத்திர பதிவு? நாளைக்கு வச்சு நடத்து மாப்ள, நல்லா நடத்து. நடத்தியா? ஏய் மிஸ் சீச்சு வர சீச்சு. போ மாமா வீட்டுக்கு. கடையா? ஏய் நீ வேலைய பாருங்கப்பா. ஏய் கோசட்டி புரோக்கர், இனிமேல் எவன் 100 ரூபாய் கேட்க மாட்டேனா? உங்க மாமா ஒரு மாதிரி சத்தம் போட்டு போறாரு. அவன் கடக்கான் குடியார பையா. ஏய் கிளம்புடி. ஏய் கிளம்பு கிளம்பு. படிக்கிற பிள்ளை கிளம்பு கிளம்புன்றியா? எங்க கிளம்ப சொல்ற? நம்ம ஊர் போவோம் கிளம்பு. என்ன சொல்ற? நாளைக்கு என் தம்பிக்கு கையெழுத்து போடணும்ல. ஏய் ஒண்ணி அந்த போட கூடாதுன்னு தான் கிளம்ப சொல்றேன். கிளம்பு. நான் இருக்கேன்டா. வெட்டி முடிக்கிற மாதிரி பேசுன. இன்னைக்கு உன் புத்தி காமிச்சல. ஏய் யாடி புத்தி காமிச்சது? 50 லட்சம் ரூபாய் நிலத்தை 25 ரூபாய்க்கு அந்த புரோக்கர் பையோட சேர்ந்து விக்கிறான்டி. விடுவேனா நானே கேட போயலா? ஒருபடி மண்ணை கூட விக்க விட மாட்டேன். கிளம்புடி கிளம்பு. அவன் சொந்த அவன் விக்கிற, நீ ஏன் தடுக்கற? ஏய் அப்ப நீ யாரடி? நான் தாலி கட்ட பொண்டாட்டி தானே? கிளம்பு. முடியாதியா? ஏய் மரியாதையா கிளம்புற. இல்ல பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். முடிச்சு கொண்டு வருவேன். முடிச்சு கொண்டே வருவேன். கொண்டு வருவேன். ஏய் பங்காளி, பெட்டி படிக்கடா அக்காவும் பாப்பாவையும் மாமா அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரா. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்ன. எனக்கு அப்பவே தெரியும்டா, இந்தால ஏதாவது 7:30 கூட்டு வரேன்னு. கூட்டிட்டாப்ல. எல்லாத்தையும் அவன் தானே முன்னாடி நின்று பேசினா, இப்போ ஏன்டா உருவிட்டு போறான்? அவர் பங்குக்கு பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருக்கோம், அதான். என்னடா சொல்ற? எவ்வளவுடா முடிச்ச? எனக்கு இருந்த அவசரத்தை காட்டி 25 லட்சம் தான் போட்டாங்க. என்னடா செய்ய சொல்ற? 25 லட்சத்துக்கா? டேய் இதை ஏன்டா அன்னைக்கு என்கிட்ட சொல்ல? இவ்வளவு குறைஞ்ச விலைக்கு எப்படா சமைச்ச? எனக்கு வேற வழி தெரியலடா பங்கு. என்ன சித்தப்பு இப்படி பண்ணிட்டான்? சரிடா, எல்லாம் நல்லபடியா நடக்க. நான் அந்த பிள்ளையை கூட்டி வந்துடுறேன். முதல்ல நீங்க கொப்பனை சரி கட்டலாம். அவர் வானா வர போறாரு, கையெழுத்து போனா போட போறாரு. சச்சா சச்சா ஏதா என்னய்யா? அரசர் எங்க கிளம்பிட்டாரா? ஏதோ ஒரு வில்லங்க முடிக்க போறாரா? ஏது இவரா? எவன் மேலேயாவது மொட்டை பெட்டிஷனை போட்டு வில்லங்க பண்றாளாச்சே. அதெல்லாம் எங்கேயும் போவேனா? கார்த்தி இடத்த முடிக்கிறான், வந்து ஒரு கையெழுத்து போட்டு போக சொல்லு. ஒரு நிமிஷம் நிக்க முடியாது. எனக்கா ஊருப்பட்ட பைய காத்து கிடக்குறேன். நான் போய் தான் பஞ்சாயத்தே முடிக்கணும். நான் கை நினைக்காம கூரை கடையில் ஒரு போய் சாப்பிட மாட்டான்ல. ஓசி சோறு தின்றதெல்லாம் இருக்கட்டும், உருத்தான பங்காளியாவன் ஒழுங்கா வந்து கையெழுத்து போட்டு போக சொல்லு. பங்காளியாவது புங்காளியாவது பணம் வாங்காம நிலத்தை முடிக்க விட மாட்டேன் தெரியுங்களா? ஏத்தா சொல்லிடுதா, அப்புறம் அயன் பண்ண சட்டி ஆளுக்காக்கி போடுவாமா. அவன் சொல்ற இடத்துல ஒரு கையெழுத்த போட்டுட்டு நீங்க காசிக்கு கூட போயிட்டு வாங்களே. யாரு இவ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நான் யானைக்கே பயப்பட மாட்டேன், இந்த பூனைக்கே பயப்பட போறேன்.
என்ன பத்தவர என்ன வச்சனம் பேசுனீங்க? இந்த வரண்டி உன் நொங்க கலட்டதுக்கு. ஐயா கையில நெல்லையும் மஞ்சளையும் அள்ளிக்கிட்டு வாரு. அம்மாயே ஐயா ஐயா கூட்டு பட்டால குட்டோண்டு பேரை வச்சுக்கிட்டு பங்கு கேட்கறா. ஐயோ இங்க அல்ல அடிச்சிருக்கா நீ அங்க இருந்து அடிச்சிருக்கீங்க குறட்டலா ஐயா கும்மியறியாடே ஐயோ ஐயா போடுறாமா. அத்தே முடிஞ்சிருச்சு. அத்தா ம் ஐயா போதுமா ஐயா? போதும் போதும். வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கலன்னா தூக்கம் வராது. நானும் மஞ்சள் பறிச்சு அரைச்சு. ஐயா என்னையா தெக்கூர் மாசம் செத்து போயிட்டாரியா? ஐயோ எவ்வளோ செய்தி சொல்லி வந்திருக்கேன். அப்பூச்சி வீட்டில் இருக்காங்களா? இன்னைக்கு இருக்காரு. இந்தா செலவுக்கு வச்சுக்க. சரிங்க இன்னைக்கு ராத்திரி நீ இங்கே தான் தங்குற. சரிங்க. நாளைக்கு எங்க அப்பன் கையெழுத்து போடல, மொட்டைமணி கருப்பசாமி செத்து போயிட்டான்னு இந்த ஜில்லாவுக்கு இலவு செய்தி சொல்ற. சித்தப்பு இந்தா ஓகே இந்தா குடி. என்ன சித்தப்பு இவன்? குடியா? சித்தப்பா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும்ல? போங்க சித்தப்பா வரமுன்னு சொல்லி உங்க அக்காவும் சொல்லிருச்சு. இவன் அப்பனும் வரமுட்டான். கையெழுத்து போட்டோன்னே கைக்கு பணம் வந்துடும். நீ ஏயா கவலைப்படுற? குடியா? ஒரு சின்ன பொருளை பறி கொடுத்துட்டு நமக்கு திரும்ப கிடைச்சா சந்தோஷம். ஆனா தங்கத்தை பறி கொடுத்துட்டு அது திரும்ப கிடைச்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். எஃப்ஐஆர் நம்பர் 362 பாபுகான் அண்ட் ஜமீலா. எஃப்ஐஆர் நம்பர் 438 எம் கார்த்திக் அண்ட் தேன்மொழி. தேனே இப்பதான் நகை கிடைக்கிற மாதிரி கனவு கண்ட மாமா. சரி தேனே, நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கோம். சாயந்தரத்துக்குள்ளே பணம் கிடச்சுன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்க மாமா. சரி பார்த்துக்க, காலைல வந்துடுவேன். பாடா வாங்க அள்ளி வந்துட்டோம். முடியா? என்ன தட்டு லாஸ்ட் டைம் மாதிரி சோப்பாத. ஐயோ கார்த்திக் எல்லாரும் வந்துருவாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறுப்பினர்லாம் வந்துருவாங்க. இப்போ என்ன சொன்னேன் போனேன். மாலைன் இந்தா இதை கொடுத்து ரெடி பண்ணு. ஏலே நேரமாச்சுடா. என்ன நொப்பன காணா? எப்போ நேற்று போட்ட போடல இந்நேரம் வந்திருக்கேன். 10 காயிரத்துக்கு நேரம் ஆகும்ல, வந்துருவாப்ல. ஏலே வந்துட்டான்டா. சரிங்க. என்ன அந்த லட்சத்திலையா வர? பறனில் பறக்க விட்டா இப்படித்தான் வந்துட்டார்ல. பாப்பா என்னப்பா ஆச்சு? நேத்து வீட்டுல ஒரு எருமை இழுத்தடிச்சிருச்சியா? எருமையா? சித்தப்பே நேரம் என்னாச்சு? நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. கையெழுத்துங்கயா போடணும். பாப்பா பாப்பா நீங்க தான் கருப்பசாமியா? ஆமாங்கய்யா. அடையாள அட்டை வச்சிருக்கீங்களா? இருக்கீங்க. கையெழுத்து போட தெரியுமா? போடுவேங்கய்யா. எத்தனை முட்டை மணி இருந்த கைங்க ஒரு கையெழுத்து போட விடாம பண்ணிட்டாயா. வாட்டா சரியா? அதான் கையெழுத்து போட்டாச்சுல, கையை விடுறா. ஆட்டுங்கய்யா, தம்பி சத்தம் போடுவாரு. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், விடுறா. ஐயா கார்த்தி, கையெழுத்தெல்லாம் போட்டேயா. நன்றி சித்தப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு உதவி பண்றியா? என்ன சித்தப்பா? கூடவே ஒரு இளவு வந்துகிட்டே இருக்கு. உன் தொம்பிக்காரனை சொல்லி கட் பண்ணி விடியா. என்னம்மா? ஏய் அவன் அனுப்பிச்சுட்றா. இந்தா உன் வேலை முடிஞ்சு இவன் செலவுக்கு வச்சுக்க. அப்பனுக்கு பால் மண்ணு வாங்கி கொடுத்து வீட்டை விட்டு. தமிழ்ச்சியில் வரல அப்போ? இந்த வந்துகிட்டு இருக்காங்க. எப்போ வர்றது? சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்போ வந்துருவாங்கய்யா. என்ன சித்தப்பா அக்கா இன்னும் வரல? வாக்கா என்னக்கா எங்க மாமா ஏதாச்சும் தகராறு பண்ணாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏய் சித்தப்பா எங்க சித்தப்பா கையெழுத்து போடணும்? பாத்தா உள்ள போ போ. அக்கா கார்த்தி வாப்பா.
இந்த ஆஃபீஸ்க்கு வந்து பத்திரம் பதியாமல் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னைய மீறி இந்த வீட்டை விட்டு எப்படி போய் கழுத்து போறேன்னு பாக்குறேன்டி. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் போயே தருவேன். எப்படி போவேன்? கூரை பிச்சுட்டு போவியா? அன்னைக்கு எனக்கு ஒரு தேவை, நிலத்தை விழுறான்னா சோத்த தும்பையா மண்ண தும்பையான்னு வசனம் பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிட்டேன். இன்னைக்கு அவருக்கு ஒரு அவசரம், அவர் வந்த வேலைக்கு வித்துட்டு போறா. ஐயா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா ஐயா? என் தம்பி எம்படி செஞ்சிருப்பா உனக்கு? என்னடி என் வீட்டுல வந்து எழுத்து பேசிக்கிட்டு இருக்க? இங்க வர கொண்டு வர பாத்துக்க. நான் வேணுமா இட்லி திட்டு இங்கே கிட, இல்ல உன் தொப்பி தான் வேணும்னா நான் கட்டின தாலி அவுத்து கொடுத்துட்டு ஓடிப்போ. இந்தாயா இந்த ஆத்தாலே கட்டி போடிட்டேன். போதுமியா அந்த குடிகார பயலோட வாழ்ந்தது. இந்த பிள்ளைய நீ பாத்துக்க மாட்டியாயா? என்னாலதானே உனக்கு இப்படி இல்ல. என்ன விடியா, நான் களை வெட்டி கூட கஞ்சியை குடிச்சுப்பேன். நீ முதல்ல போய் உன் பிரச்சனையை மூடி கார்த்தி. ஹலோ, நாளைக்கு சென்னைக்கு வந்துடுவேன். சென்னைக்கு வா, மதுரைக்கு போ. முதல்ல என் பணத்தை எடுத்துட்டு வரியா? காலையில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. எல்லாரையும் சாட்சியாக வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி கையால் பணத்தை கொடுத்துறேன். அதை விட எனக்கு என்னையா வேலை? என்னடா செய்ய போறேன்னு மன கஷ்டத்தோட வந்தேன். நீங்களா இல்லைன்னா என்னையா கார்த்தி, யாருக்கோ செஞ்சது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ என் பிள்ளையா? உனக்கு ஒண்ணு நான் விட்டுருவோமா பங்கு? உங்களெல்லாம் தம்பி தான் விட்டுட்டு போறேன். பாத்துக்கிறேன்டா. சரிடா. மாமா அடுத்த வாட்டி வரும்போது அத்தையும் வெண்ணிலா பாப்பாவும் கூட்டிட்டு வாங்க. சரிடா. நல்லா சரி படிக்கணும். மாமா. பங்கு கஷ்டம் போச்சு. போன் போடு கார்த்தி. சரி சொல்லுப்பா. தேங்க்யூ சார். வாங்க தம்பி. ஓகேங்களா? நல்லா இருக்கேன். ஓட்ட கவர் போட்டு போயிருக்கான் போல இருக்கு பால்காரன். இன்னும் எடுக்காம என்ன பண்ற உள்ள? தேன்மொழி, தேனே, தேன்மொழி, தேனே. என்ன மாப்பிள்ள திறக்க மாட்டேங்கிறா? என்னன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பாருங்க. போன் அடிக்குது, எடுக்க மாட்டான். தேனே, தேன்மொழி, குளிச்சிட்டு இருக்கிறாளோ? தேனே, தேனே, ஐயோ! எங்களை ஏமாத்திட்டு போயிட்டியாடி, பாவி! இந்த குழந்தையோட காட்டுவாடி பண்றதுக்கு அனுப்பிடுங்க. எங்க போனாலும் சொல்லிட்டு போவேடி. ஏடி சொல்ல
இந்த பச்சை மண்ணை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மாமா பக்கத்து வீட்டு இளவரசி சொன்ன மாதிரி நீ ஹீரோ தான் மாமா. எனக்காக நீங்க லட்சியமா வச்சிருந்த நிலத்தை வித்துட்டு பணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. சந்தோஷத்தோட நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? மேடம் என்ன தெரியலையா, அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை என்னை அடித்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு பொழப்பு இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கேன். அதை விடுங்க மேடம், அது பழைய கதை. நீங்கள் எம்பிட்டு நல்லவங்க, உங்கள் வீட்டு விஷயம் வெளியே போகிற அளவுக்கு நடந்துக்கிறது. என்ன சொல்ற? போங்க மேடம், இளைஞர்களின் வரப்பிரசாதமாக இருக்கிற யூடியூப்ல ஸ்விங் ரொமான்ஸ்னு நீங்களும் உங்கள் புருஷனும் கொஞ்சி கொலாவிட்டு இருக்கிறத லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டானுங்க. அட ஆமாங்க, இங்கே பாரு, நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல. நானே 500 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். கமெண்ட்ஸ் பாருங்க, கமெண்ட்ஸ் ஸ்வீட் only sex, different types of sex, அப்படி இப்படின்னு 5000 கமெண்ட்ஸ். நான் கூட கமெண்ட் போட்டுருக்கேன். இங்கே பாருங்க, நான் பார்த்த பெண்ணை ஊர் பார்ப்பதென்ன. ஹலோ மேடம், கமெண்ட்ஸ். அவன் சொன்னது உண்மையான வீட்டில் வந்து பார்த்தேன் மாமா. நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இளவரசி கொடுத்த கிஃப்ட்ல கேமரா வச்சுதான் இந்த கொடுமையை பண்ணிருக்காங்க மாமா. இளவரசி ஏம்மா அழுகிற? என்னம்மா ஆச்சு? அப்பா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க ஒருவன் இப்படி ஒரு உலகம் பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. ஏய், இப்ப என்னத்த பெருசா பண்ணிட்டோம்னு இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிற? நகைய உண்மையிலே தொலைச்சிங்களா இல்ல வச்சுக்கிட்டே ஏமாத்துறீங்களான்னு செக் பண்றதுக்கா கேமரா வச்சோம். அதுல இந்த கன்றாய் வந்து எப்படியோ வெளியே போயிடுச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க பண்ணதா இருக்கட்டும் இல்லன்றீங்களா? நீயும் மக மாதிரின்னு சொன்னீங்க, இப்படி நடிச்சு பழக ஏமாத்திட்டீங்களே. ஏய், எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இதே உன் மகளுக்கு நடந்து வீட்டுக்குள்ள கேமரா வச்சு பார்த்தா சும்மா விட்டுருவியா? சொல்லியா? அந்த நகையை இரவல் வாங்கி போட்டது நம்ம குடும்பத்தை இப்படி நலக்குலைய வச்சிருச்சு மாமா. ஆசாசியா வரைக்கும் உனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண காலையில நீங்க வந்துருவீங்க. உங்க முகத்துல எப்படி மாமா முழிப்ப? தப்பு பண்ணிட்டேன். பாப்பா அம்மாவே பாப்பாவே பாத்துக்கோங்க. என்ன மன்னிச்சிட்டு தம்பி, நான் கீழே தான் இருக்கேன். வந்து பணத்தை கொடுத்துட்டு உங்க பிரச்சனை தீர்ந்துரும்ல. நமக்கு நிறைய வேலை கிடக்கு. அப்பா தேவடி சூசைட் பண்ணிருச்சுப்பா. அவ செத்துட்டான்னு நீ கவலைப்படாதம்மா. எனக்கு பயமா இருக்குப்பா. அப்ப
அப்பா நான் இருக்கேன் இல்லடா. டேய் என்னடா சின்ன பிள்ளை மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இந்தா இப்ப பணத்தை வாங்கினதும் நம்ம வீட்டுக்கு போயிரும்டா செல்லம். அழுகாதடா. டேய் என்ன தம்பி இப்படி ஆயிப்போச்சு? வருத்தமாக தான் இருக்கு. என்ன செய்ய தம்பி? நீங்கள் நகையை தொலைச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நகையோட விலை எவ்வளோ ஏறி இருக்கு தெரியுமா? 50,000 ரூபா. ஆனால் அதை நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். பாவம் நீ உன் பொண்டாட்டி தொலைச்சிட்டு வந்து நிற்கிற. உங்ககிட்ட போய் சேச்சே. ஐயா பணம் கரெக்டாக இருக்குங்க. தம்பி பாடியை ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது வழி செலவுக்கெல்லாம் பணம் வச்சிருக்கியா? உங்ககிட்ட சொன்ன தேதிக்கு பணத்தை கொடுத்துட்டேன். பொண்டாட்டி திருப்பி கொடு. உன் பொண்டாட்டி ஏன்ட்ட கேட்குற? என் தேன்மொழியை திருப்பி கொடு. ஏய் அவன் பக்கத்தை போய் செத்து போனா அதுக்கு நான் என்ன பண்றது? நானா அவனை கொன்னேன்? என் தேன்மொழியை திருப்பி கொடு. என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? ஐயா என்ன பண்ணுவாரு? என் தேன்மொழியை திருப்பி கொடு. ஏய் உன் பொண்டாட்டி எதுக்காக சொல்றல? யாரு கேக்குறா? வேற எங்கயாவது போய் கேளுடா. அடே கொன்னுட்டீங்களா? கொடுக்குறேன். உன் பொண்டாட்டி உன் முறை சேர்த்து கழுத்தை நெறியலாம்.